விஞ்ஞான சோசலிசம். சோசலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை வந்து பொது உடைமை. உடைமை அப்படின்னா மனிதன் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இப்போ உடைமைகள் என்பது மனிதனுடைய பயன்பாட்டுக்குரியவை அனைத்தும் உடைமைகள். அந்த உடைமைகள் பொதுவாக்கப்படுவது என்பதுதான் மார்க்சிய தத்துவத்தினுடைய அடிப்படை. உடைமைகளை பொதுவாக்குவது, எனவே அது பொது உடைமை. இப்போ விஞ்ஞான பொது உடைமை. விஞ்ஞானம்னா அறிவியல். பொதுவாக பள்ளிக்கூடத்தில் அறிவியல் எடுத்துட்டீங்கன்னா இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும், உயிரியல் இருக்கும். இதைத்தான் நம்ம அறிவியல்னு படிக்கிறோம். கணிதத்தை கூட நம்ம அறிவியல்னு சொல்றது தனி வகுப்பாய். அறிவியல்னு சொன்னாலே ஒரு லேபு, அதில் ஏதாவது ஆய்வு பண்ணுவது, மருத்துவம், இது அல்லது இந்த வேளாண்மைக்கு பூச்சி உரம், இந்த மாதிரி விஷயம் அறிவியல் நாம் படிச்சிருப்போம். நம்ம இருக்கிற சூழல் ஒட்டி சொல்கிறோம். விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால உரம், பூச்சிக்கொல்லி, மருத்துவமனை, அதில் இருக்கிற மருந்துகள், கண்டுபிடிப்புகள், இதைத்தான் அறிவியல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். சமூகத்தை பற்றி அறிவியல் இருக்கா அப்படின்னா, முன்னெல்லாம் நமக்கு வந்து வரலாறு புவியியல் அப்படிங்கிற இந்த பாடத்தை இப்போ வந்து சமூக அறிவியல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சோசியல் சயின்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. கீழே 9வது சமூகத்தை பற்றிய அறிவியல் அப்படின்னு. இப்போ அறிவியல் பூர்வமாக உடைமைகளை பொதுவாக்குவது என்பது மார்க்சியத்தினுடைய அடிப்படை. அதான் விஞ்ஞான சோசலிசம். ஏன் உடைமைகளை பொதுவாக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன கேள்வி வருது? உடைமைகள் பொதுவாக இல்லை, எனவே பொதுவாக்கணும் அப்படிங்கிறது பதில். உடைமைகள் பொதுவாக இல்லைன்னா இப்ப யாருக்கிட்ட இருக்குது? தனித்தனி மனிதர்கள் கிட்ட இருக்குது. இப்ப தனி நபர்கள் கிட்ட அது உடைமை இருக்கிறது, சொத்துக்களாக இருக்கிறது, சொத்து உடைமையாக இருக்கிறது, தனி சொத்து உடைமையாக இருக்கிறது. இப்போ இங்க இந்த சமூகத்தில் மனிதர்களிடம் சொத்துக்கள் தனி சொத்துடைமையாக இருக்கிறது. மார்க்ஸ் அதை பொது சொத்துடைமையாக மாற்ற வேண்டும் என்று எழுதினார். அவர் எழுதியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பக்கங்களுக்கு இதுதான் பதில். பட் ஏன் இந்த பதிலை மார்க்ஸ் இவ்வளோ சுற்றி வளைச்சு காலையிலிருந்து வகுப்புல கேட்டிருப்பீங்க. இயக்கவியல் பொருள்வாதம், வரலாற்று பொருள் முதல்வாதம், அப்புறம் மார்க்சி பொருளாதாரம், இதை பற்றியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். நேரடியாக எல்லார்கிட்டையும் சொத்து தனித்தனியாக இருக்குது. அவனவன் லட்சக்கணக்கான கோடி தனியாக ஒரு ஆள் வச்சிருக்கிறான். ஒன்றுமெல்லாம் பஞ்சப்பறையே ரோட்டில் கொடுத்து தூங்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் வாங்கி எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கப்பா, சப்ஜெக்ட் முடிஞ்சது இல்லை. இதை எதுக்கு ஆயிரக்கணக்கான பக்கங்களில் சொல்லணும்? அந்த படித்து நம்மளுக்கு புரியல, அதுக்கு வாக்கியத்தை வச்சு வகுப்படுக்கணும். அப்புறம் அதை நடைமுறைப்படுத்திருக்கு 1008 பிரச்சனையாகி எங்கே நடைமுறையாச்சு? சோவியத் யூனியன் ஆச்சு, அது கவர்மெண்ட், சீனாவாச்சு, அது முடிஞ்சு. என்னையா பிரச்சனை? இதில் இருக்கிறது வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, இல்லைங்களா? என்ன பிரச்சனை இதுல? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? இது ஒரு கேள்வி. கொடுப்பானா? தமிழ் சினிமாவிலெல்லாம் கூட அந்த பாட்டு இருக்கு. என்ன என்ன பாட்டு இல்லை, என்ன வந்து வழுத்தவன் தரமாட்டான், இழைச்சவன் விடமாட்டான் அப்படின்னு. வயிறு வசதி உள்ளவன் தரமாட்டான், வயிறு வசித்தவன் விடமாட்டான். ஏன் இந்த டக்காப், இந்த சண்டை? இப்போ கம்பன் ஒரு ராமராஜ்யத்தை பற்றி பாடுறான். இன்னைக்கு இருக்கிற ராம பிரச்சனைகள், ராமர்கள் வேற. கம்பன் ஒரு ராமராஜ்யத்தை பாடுறான். கம்பனுடைய ராமராஜ்யத்துல வாங்குறதுக்கு ஆளே இல்லை, கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையா. ஏன்னா வாங்குறதுக்கு ஆளே இல்லை. அதாவது நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், அப்படி கொடுக்குற ஆளுகளே ராமராஜ்யத்துக்கு இல்லையா. என்ன காரணம்னா கை நீட்டி வாங்குறதுக்கு ஆளு இல்லையா அப்படின்னு கம்பன் ஒரு பாட்டு எழுதுறாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கம்பன் எழுதுறாரு. உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சா? ராமனுடைய ராஜ்யத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திருந்தால் அதற்கு அடுத்த முன்னாடியே பின்னாடியே குசேலர் கிருஷ்ணர் கதையை பற்றி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவள் கூட கிடைக்காம சோத்துக்கு திண்டாடன குசேலன் இருந்தா அவனுக்கு கிருஷ்ணன் நண்பனா இருந்தான்னு எழுத வேண்டிய அவசியமே வந்திருக்காரு. அப்ப என்ன எழுதுறாங்க? அந்த காலத்துல ஒரு விருப்பம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற விருப்பம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இருந்த காலம்னு ஏதாவது இருந்ததா? இப்போ நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும் நிறைய. நம்ம எல்லாருமே மார்க்சியமும் பகவத்கீதையும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. சர்தேசாய், திலீப் போஸ் அப்படின்னு 2 பேரும் எழுதியிருக்கிறாங்க. மார்க்சிசமும் பகவத்கீதையும். அந்த புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்து சொல்றாங்க. வேதங்களில் அன்பு, பாசம், கருணை போன்ற வார்த்தைகள் கிடையாது. நல்ல வேதத்தை ரொம்ப புகழ்ந்து பேசுற வேதங்கள்ல அன்பு, பாசம், கருணை போன்ற வார்த்தைகள் கிடையாது. ஏன் அந்த வார்த்தைகள் கிடையாது?
ஏன்னா அந்த வார்த்தைகள், இந்த வேதங்கள் உருவாக்கப்பட்டது ஆதி பொது உடைமை சமூகத்தில், புராதன பொது உடைமை சமூகத்தில் இந்த வேதங்கள் உருவாக்கப்பட்டது. வேத பாடல்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அது நிறைய பாடல்கள் இருக்கு, அதை எடுத்து படிக்கலாம். அது எல்லாமே அந்த மனிதர்கள் கூட்டாக உழைத்து, கூட்டாக உண்டு கூட்டாக கழிப்பது அப்படின்னா சந்தோஷப்படுவது, அதை பற்றிய பாடல்கள் தான் முழுக்க. அந்த பாடல்கள் அனைத்தும் என்ன செய்யுது, எல்லாம் போக வேண்டியது, வேட்டையாட வேண்டியது, கொண்டு வர வேண்டியது, எல்லாரும் சாப்பிட வேண்டியது, எல்லாரும் டான்ஸ் ஆட வேண்டியது, சந்தோஷம் இருக்க வேண்டியது, உறவு கொள்ள வேண்டியது, குழந்தை வளர்ப்பு, மற்ற விஷயம், இதைத்தான் வேதம் பேசுது. அங்கே பொறாமைக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு, கருணைக்கு இடமில்லை. எனவே அந்த வார்த்தை இல்லை. புரிஞ்சுங்களா? மொழி பற்றி பிரச்சனை படிக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மொழி பழமை பாதுகாக்கிறது அப்படின்லாம் சொன்னா விஞ்ஞானம் வளர வளர மொழி வளரும். இப்ப நான் பேசுறதுல பல வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளா மாறி இருக்குதுன்னு சொன்னா, பிரெஞ்சு வார்த்தைகளா மாறி இருக்குன்னு சொன்னா, அங்க ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுன்னா அந்த கண்டுபிடிப்புக்கு பொருத்தமான வார்த்தை நமக்கு கிடைக்கலன்னா அந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள்னு ஒன்று வந்தது அந்த காலத்துல, இங்க சைக்கிளுக்கு இப்ப ஈருள்ளின்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா சைக்கிள் வந்துருச்சு, எவனோ கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்துட்டான். இது என்னன்னு கேட்கறான். அப்ப நமக்கு இது சரியா தமிழ் படுத்த, ஏன்னா வந்ததே அதிசயம், உடனே நம்ம சைக்கிள்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப மொழியில ஒரு வார்த்தை இருக்கணும்னு சொன்னா அந்த சமூகத்தில் அந்த வார்த்தைக்குரிய தேவை இருக்க வேண்டும். தேவை இருந்தா தான் அது நடக்கும். எனவேதான் மனிதனுடைய சிந்தனை என்பது வாழ்நிலையிலிருந்து உருவாகிறது. சிந்தனை வாழ்நிலையை தீர்மானிப்பதில்லை, வாழ்நிலைதான் சிந்தனையை தீர்மானிக்கிறதுங்கிறது மார்க்ஸுடைய மிக முக்கியமான கொட்டேஷன். இயக்கவியல் பொருள்வாதத்தில், வரலாற்று பொருள்வாதத்தினுடைய அடிப்படை இதுதான். என்ன ஏன்னா இந்த கற்பனாவாத சோசியலுக்கு விஞ்ஞான சோசியலுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த மக்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் தான் மக்களுடைய சிந்தனையை தீர்மானிக்கிறத தவிர மனிதனுடைய சிந்தனை இந்த வாழ்க்கை நிலைமைகளை உருவாக்காது. அதனால் கம்பன் கண்ட ராமராஜ்யம் இன்னும் கனவாகவே இருக்கிறது, நடைமுறைக்கு வராது. அப்ப இந்த விஞ்ஞான சோசனத்துக்கு புறம்பாக விஞ்ஞானமற்ற, அறிவியலற்ற, இப்ப நம்பிக்கைன்னு சொல்றோம், மூட நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா? மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். அந்த மூட நம்பிக்கை என்ன? இப்பதான் தோழர் கிரிப்டோ கரன்சி பற்றி விபிக்கு கேட்டிருந்தார் அப்படின்னு, என்ன கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு. முன்னெல்லாம் போய் எங்காவது ஒரு பக்கம் ரொம்ப முடியல, அடிக்கடி பிரச்சனை வருது, அப்பெல்லாம் மருத்துவ இவ்வளவு வசதி இல்லை, வயிறு வலி பயங்கரமா இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் வீதியில் வருவான், வாரத்துக்கு எப்படியும் வருவான், வீட்டில் மருந்து வச்சிருக்கிறாங்க, எடுக்கணும், மருந்து எடுத்து எல்லாம் சரியா போயிடுது அப்படிம்பான். நான் பார்த்துருக்குறேன். எல்லாம் தோண்டி தண்ணி ஊற்றி தோண்டி கடைசியில் ஒரு தகடு, ஒரு இத்தனை மயிறு, அது வரும் எங்கிருந்தாலும் முடி எல்லா தலையிலிருந்து முழுகிறது தான். அது மண்ணுக்குள்ள போதிருக்கு. இந்த தகடு இவனே கொண்டு வந்துருப்பான் இருக்கு, தகடு முடியல எடுத்து கேட்டி பார்த்தேன், வச்சதை எடுத்துட்டு நானு அப்படின்னு சொல்லுவான். இது மாதிரி மனிதர்களுக்கு அந்நியமா சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வச்சு அடுத்த கட்ட நைதிக்கு போறது என்பது அறிவியலுக்கு புறம்பானது, விஞ்ஞானத்துக்கு புறம்பானது. இப்ப விஞ்ஞானத்துக்கு புறம்பான சோசியலிசம் இருந்திருக்குதா? இருந்திருக்கு. எப்ப இருந்து அது தொடங்குது அந்த சோசியலிசம்? பொது உடைமைங்கிற வார்த்தை எப்ப இருந்து தொடங்குதா? தனி உடைமை என்ற வார்த்தை வரும்போதுதான் பொது உடைமை என்ற வார்த்தை. தனி உடைமை எப்ப வருதுன்னா, புராதன பொது உடைமை சமுதாயம் மாறி ஆண்டான் அடிமை சமுதாயம் என்று உருவாகும் போது, ஆண்டைகளிடம் சொத்தும் அடிமைகளிடம் எதுவும் மற்ற நிலையும். சொத்து இல்லைங்கிறது இல்லை. அடிமைகள் எப்படி இருந்தாங்க? அடிமைகள் என்ன வேணா செய்யல. அடிமைகள் ஒரு பொருள் மாதிரி தான். அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றது உண்டு. இப்போ இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு, கை போயிடுச்சுன்னு 8 ரூபா தர்றேன், விரல் போயிடுச்சுன்னு 8 ரூபா தர்றான் அப்படின்னெல்லாம் இருக்கு. இன்சூரன்ஸ் நாமளே பண்ணி வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ் இல்லைங்களா? இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாறு. என்ன வரலாறுனா, அந்த காலத்துல அடிமைகளை ஒரு 5 அடிமைகள் ஒருத்தர் வச்சிருக்கான். இன்னொரு ஆண்டை இந்த 5 அடிமைகளை விலைக்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறான், இவன் விற்கிறதுக்கு தயாரா இருக்கான். அங்க ஆண்டை கிட்ட ஒரு 500 வெள்ளியோ 500 தங்க காசோ இருக்குது. அடிமைகளுக்கு 600 ரூபா விலை சொல்றான். பேச்சுவார்த்தையில் 550 ரூபாய்க்கு முடியுது. அவங்ககிட்ட 500 தான் இருக்கு, 50 ரூபா இல்லை. என்ன பண்ணுவான் அந்த 5 அடிமைகளை? அடுத்த வாரம் 50 ரூபா கொடுன்னு சொல்லி கொடுக்கல இல்லைங்களா? அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு அடிமைக்கு 2 விரலை வெட்டிட்டு அனுப்பிச்சுட்டுருவான். 50 ரூபாய்க்கு கிடைக்குது. இல்லைன்னா கையை வெட்டிட்டு அனுப்பிச்சுட்டுருவான், இல்லை ஒரு காலை வெட்டிட்டு அனுப்பிச்சுட்டுருவான்.
இது நடந்த வரலாறு. இப்ப இந்த விரல் எடுக்கிறதுக்கு எத்தனை, கால் எடுக்கிறதுக்கு எத்தனை, கை எடுக்கிறதுக்கு எத்தனைன்னு ஒரு சிஸ்டம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த சிஸ்டத்தை பிரிச்சு புரியுதுங்களா? இப்ப அடிமைகள் சொத்தல்ல, தங்களுக்கு சுயமரியாதையோ உணர்வோ ஆசாபாசம் எதுவும் இல்லாமல் ஒரு விலங்கை போல நடத்தப்பட்ட காலம் உண்டு. அப்ப தனி சொத்து வந்த போது அடிமைகளை மனிதர்களாக நடத்தாத போது எல்லோரும் மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஒன்று தோன்றும் அந்த காலத்துல. அதுவும் சோசியலிசம் தான். சமத்துவம்ங்கிற வார்த்தை சொல்றீங்க, அதுவும் சமம், எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது அப்ப இருந்தது. அப்ப இருக்கிறவன் ஒரு சோசியலிசம் பேசியிருக்கிறான். அப்ப இருக்கிறவன் என்ன சோசியலிசம் பேசுவான்னா, அன்னைக்கு என்ன வாழ்க்கை சூழல் இருந்ததோ அதைத்தான் பேசுவான். அன்னைக்கு வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தது, எதை மையப்படுத்தி இருந்தது, எதை அடிப்படையாக வைத்து இருந்தது என்பதுதான் மார்க்சியத்துக்கும் மற்ற தத்துவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு. மார்க்சியம் என்ன சொல்லுச்சுன்னா, பொருள் உற்பத்தியை அடிப்படையாக வைத்துத்தான் சமூகத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் தீர்மானிக்கப்படுகிறது. பொருள் உற்பத்தி என்ற அடித்தளத்தின் மீதுதான் அரசியல், கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு போன்ற மேல் கட்டுமானங்கள் உருவாகிறது என்பதுதான் மார்க்சினுடைய மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. அடித்தளம், மேல் கட்டுமானம். அப்போ பொருள் உற்பத்தியினுடைய அடித்தளத்தை மையப்படுத்தி தான் அரசியல் இருக்கும், கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இப்போ அடிக்கடி இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுவேன். என்னன்னா, இந்த பாண்டியன் நெடுஞ்செழி கண்ணகி பிரச்சனையில என்ன ஆகுதுன்னா, மன்னரோட ராணியோட ஒரு சிலம்பு காணாம போயிருது. கோவலம் 2 சிலம்பை தூக்கிட்டு வர்றான். எவனோ பார்த்துட்டு வந்து என்ன சொல்றான்னா, ராஜா ராணியோட சிலம்பு மாதிரி அங்கே ஒருத்தர் வச்சிருக்கிறான். அலங்காரங்கள் அதே மாதிரி இருக்கு. ராஜா வச்சு ராணியோட சிலம்பை யாரும் வச்சிருக்க முடியாது, ஈகோட இன்னொரு ராஜா வச்சிருக்கலாம் இன்னொரு நாட்டில். எவனோ ஒருத்தர் ரோட்ல வர்றான், விற்கிறதுக்கு தூக்கிட்டு வர்றான்னா சந்தேகம் வரும்ல, ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்து அவனை அப்படியே உண்மை ஆமாங்க. உடனே ராஜா சொன்னாரு, அவனை கொண்டு வாருங்கள். கொண்டு கொணர்க அப்படின்னாரு. ராஜா என்ன சொல்றாரு, கொண்டு கொணர்க. அவனுக்கு என்ன காது கேட்டுச்சுன்னா, கொன்று கொணர்க அப்படின்னு காது கேட்டுச்சு. இல்லைங்களா? கம்யூனிகேஷன் கேப். 6ஆம் தேதி 100 பேர் வரணும் மாவட்டக்குள்ள அப்படின்னா, நாளைக்கு என்ன நான் 7ஆம் தேதி நினைச்சிட்டீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் கேப். 50 பேர் தானே வந்திருக்கிறோம் நம்ம மாவட்டம். கொன்று கொணர்கான்ட்டாங்கன்னா தலையை வெட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? தலை வெட்டி தூக்கிட்டு வந்து அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். இப்ப ராஜாவை பார்த்து கண்ணகி நீதி கேட்கிறாங்க. இல்லைங்களா? ராஜாவுக்கு மேல அங்க நீதிக்கு ஆள் இல்லை. ராஜா தான் நீதி சொல்லணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல ராஜாவா இருக்குது. டக்குன்னு செத்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிட்டாரு, தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செத்து போயிட்டாரு. 2 பிரச்சனை இருக்கு. அந்த காலத்துல ராஜா மேல வழக்கு தொடுக்க முடியாது. இந்த காலத்துல பிரசிடென்ட் மேல, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் மேலே வழக்கு தொடுக்கலாம். இல்லைங்களா? கொடுக்கலாமா? பிரதமர் வேலை வழக்கு தொடுக்கலாம், ராஜா மேல வழக்கு தொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த காலத்துல ராஜா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு செத்து போயிட்டாரு, நீங்க எல்லாம் புகழ்ல இன்னைக்கு பாண்டியன் நெடுஞ்செழி மாதிரி ஒரு அற்புதமானவன் தமிழ்ல மட்டும்தான் இருந்தா, வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டேன்னு கேஸ் போட்டுக்கலாம். தற்கொலை பண்ணிக்க முடியாது, அதுக்கு வழக்கு வரும். கரெக்டுங்களா? கம்யூனிகேஷன் கேப்னால அவன் கொன்னா கொல்ல சொன்னது நீ தாண்டான்னு பாண்டியன் நெடுஞ்செழி மேலே கேஸ் வந்துரு. செத்து போயிட்டா பாண்டியன் நெடுஞ்செழின்னாக்கா செத்து பொழைச்சிட்டான்னு வச்சுக்க, பாண்டியன் நெடுஞ்செழி கொல்ல போட்டுருவா தற்கொலை முயற்சின்னு சொல்லி. இப்ப சட்டம் எங்கிருந்து வருது? முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைக்கு ஏற்ப சட்டம், நீதி. அன்னைக்கு மன்னராட்சி நிலப்பிரபுத்துவத்துக்கு ஏற்ப சட்டம், நீதி. அப்ப அந்தந்த காலத்துடைய பொருள் உற்பத்தியினுடைய அடித்தளத்துக்கு ஏற்ப அரசியல், சட்டம், நீதி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு என்ற மேல் கட்டுமானங்கள் உருவாகும். அந்த மேல் கட்டுமானத்துக்கு தகுந்த மாதிரி பொது சமத்துவம் பேசினாங்க. அப்ப இருந்தவன் என்ன சொன்னா, ஒரு சமத்துவம் பேசினான். இவைகளை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் பல்வேறு விதமான சோசியலிசங்களை பற்றி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. இதை தவிர மார்க்ஸ் ஏங்கல்ஸ் படைப்புகள்னு இப்போ ஒரு 20 புத்தகம் போட்டாங்களே, அதுல ஒரு புக்கில் விஞ்ஞான சோசியலிசமும் கற்பனாவாத சோசியலிசமும் ஏங்கல்ஸ் ஒரு 40-45 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். இந்த 2 மிக முக்கியமானது அவர்களுடைய படைப்பு. சரிங்களா? அப்ப எந்தெந்த விதமான சோசியலிசங்கள், இப்போ ஆண்டான் அடிமை சமூகத்துக்கு அடுத்து நிலப்பிரபுத்துவ சமூகம் வருது.
நிலப்பிரபுத்துவ சமூகத்தில் ஒரு சோசலிசம் பேசப்படுகிறது. அதற்கு பிரபுத்துவ சோசலிசம் என்று மார்க்ஸ் எங்கல்ஸ் பெயர் வைக்கிறார். அதுக்கு பேர் நிலப்பிரபுக்கள் மத்தியில் ஒரு சோசலிசம் பேசப்படுறது. அவன் எப்படி சோசலிசம் பேசினான்னா, பிரெஞ்சு புரட்சி வந்தது. பிரெஞ்சு புரட்சியினுடைய முழக்கம் என்னங்க? என்ன சொல்லா? சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சுதந்திரம் வேணுமா மனிதர்களுக்கு? வேணும். சமத்துவம் வேணுமா மனிதர்களுக்கு? வேணும். சகோதரத்துவம் வேணுமா மனிதர்களுக்கு? வேணும். இந்த மூன்று முழக்கமும் முதலாளித்துவ முழக்கம், கம்யூனிஸ்டுகளோட முழக்கம் அல்ல. பிரெஞ்சு புரட்சி முழக்கம் என்பது முதலாளிகளுடைய முழக்கம். முதலாளிகள் யாருக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டாங்க தெரியுமா? நிலப்பிரபுக்களிடமிருந்து முதலாளிகள் வியாபாரம் செய்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டார். சமத்துவம் என்ற வார்த்தை எங்க எதுக்கு உபயோகப்படுத்தினா, ஜமீன்தார்கள், இனாம்தாரர்கள், மன்னர்கள், குறுநில மன்னர்கள், இவங்களுக்கு இணையாக முதலாளிகளை வைக்க வேண்டும், அந்த சமத்துவம் வேண்டும் என்று பேசினார்கள். சகோதரத்துவம் வேண்டும் என்று பேசினார்கள், அவர்களுக்கு இணையாக சகோதரத்துவம் வேண்டும் என்று பேசினார்கள். ஒடுக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கும் முதலாளிக்கும் சமத்துவம் அல்ல. ஒடுக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கும் நிலப்பிரபுக்கும் சமத்துவம் அல்ல. நிலப்பிரபுக்களுக்கும் முதலாளிகளுக்கும் சமத்துவம், சுதந்திரமும், சகோதரத்துவம் வேண்டும் என்று பேசினார். ஆனா பேசும்போது அப்படி பேச மாட்டாங்க. அதில் அரசியல்வாதிகள் சொல்ற மாதிரி உங்களுக்காக தான் நான் உயிரை கொடுக்குறேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அப்படித்தான் பேசுவாங்க. எல்லாருக்கும் சுதந்திரம், எல்லாருக்கும் சமத்துவம், எல்லாருக்கும் சகோதரத்துவம் பேசுவான். அவனுடைய உள்நோக்கம் முதலாளித்துவம். ஏன்னா முதலாளித்துவம் அப்பொழுதுதான் வளர்ந்து வந்தது. முதலாளித்துவத்தை யார் கருக்கொண்டது? நிலப்பிரபுத்துவ சமூகம் கருக்கொண்டிருந்தது. அதுதான் பிரசவித்தது. இதுதான் வரலாற்று பொருள். முதல்வர் புராதன பொது உடைமை சமூகம் ஆண்டான் அடிமை சமூகத்தை உருவாக்கியது. உள்ளுக்குள்ள கரு உருவாக்கி அதுதான் வெளியே கொண்டு வந்தது. அந்த ஆண்டான் அடிமை சமூகம் புராதன பொது உடைமை சமூகத்தை வீழ்த்து. ஆண்டான் அடிமை சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகத்தை கருக்கொண்டு பிறப்பித்தது. நிலப்பிரபுத்துவ சமூகம் ஆண்டான் அடிமை சமூகத்தை வீழ்த்துச்சு. நிலப்பிரபுத்துவ சமூகம் முதலாளித்துவ சமூகத்தை கருக்கொண்டு பிறப்பித்தது. முதலாளித்துவ சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகத்தை வீழ்த்தியது. முதலாளித்துவ சமூகம் சோசியலிச சமூகத்தை கருக்கொண்டிருக்கிறது, பிறப்பிக்கும். இது முதலாளித்துவ சமூகத்தை வீழ்த்தும். இதுதான் விஞ்ஞான சமூகம். இப்ப பிரபுத்துவ சமூகம் என்ன பண்ணது? முதலாளித்துவ சமூகத்தை உருவாக்கிடுச்சு. அவன் யார் உருவாக்குனா அவனையே அடிக்கிறான். இதுக்கு நாம எளிமையான ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவோம். இயக்கவியல் பொருள் முதல் வாக்குல, இயக்கவியல் பொருள் வாக்குல ஒரு விதி இருக்கு, நிலை மறுப்பின் நிலை மறுப்பு என்ற விதி. அதுக்கு எளிமையான உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோழி முட்டை. கோழி முட்டை போட்டோன்னா அந்த முட்டை ஓட்டுக்குள்ள இருக்குது இல்லைங்களா, அது என்ன வடிவத்தில் இருக்கு? பொருளுக்கு 3 வடிவம் உண்டு. என்னென்ன வடிவம்? திடம், திரவ, வாயு. இதை தவிர வேற ஏதாவது வடிவம் உண்டா? உலகம் பூரா இருக்கிற சாமி இந்த 3 வடிவத்துக்கு கொடுக்குதா, வேற வடிவம் கொடுக்குதா? எல்லா கடவுளையும் எடுத்துக்கிட்டீங்க, ஏசுல இருந்து ஐயப்பன் இருந்து அல்லாஹ்ல இருந்து எந்த அந்த அம்மன் இந்த அம்மன் எல்லாமே இந்த 3 வடிவத்துக்குள்ள. பொருளை தாண்டி சிந்திக்க முடியாது மனிதன். நல்லா புரிஞ்சு, பொருளை மையப்படுத்தி பொருளுக்கு உட்படுத்தி தான் மனிதனோட சிந்தனையை இருக்க முடியும். அப்போ உள்ளுக்குள்ள அது திரவ வடிவத்தில் இருக்குது. கரு, வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் திரவ வடிவத்தில் இருக்குது. 21 நாள் அடகாத்துருச்சு. இந்த முட்டை அடகாத்தாச்சு கோழி. உள்ளுக்குள்ள என்ன வடிவத்துக்கு மாறி இருக்கு? பயாலஜிக்கல் வடிவம் எடுத்து, உயிர் வடிவம் எடுத்து திட வடிவமா மாறியாச்சு. இப்போ முதல்ல முட்டை போட்ட 1வது நாள் இந்த உள்ள இருக்கிற திரவத்துக்கு எது பாதுகாப்பு? 21 நாள் எது எதிரி? அவ்வளவுதான் மேடம். 21 நாள் என்ன பண்ணு? உடச்செறிஞ்சிட்டு வெளியே. அப்போ ஒரு சமூகம் தான் கருக்கொண்டிருக்கிற சமூகம் என்ன பண்ணும்னா, குஞ்சா மாறணும்னு அதை அடிச்சு போட்டு இது மேல வரும். முதலாளித்துவ சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகத்தை அடிச்சு உழுக்காட்டணும்னு இந்த நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணான்னா, ஐயோ இவனுக்கு ஏற்பட்ட அயோக்கித்தனம் பண்றானே அப்படின்ட்டு என்ன சொன்னா, எனக்கு அயோக்கித்தனம் பண்ணானே சொன்னா பரவாயில்ல, ஐயோ ஜனங்களுக்கெல்லாம் அயோக்கித்தனம் பண்றானே, இவ்வளவு கொடுமையா வேலை வாங்குறேன், நான் இப்படி எல்லாமே வேலை வாங்கணும், உங்களெல்லாம் எப்படி வச்சிருந்தோம், சொந்த குழந்தைகளாட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சோறு போட்டோம், தங்கறதுக்கு இடம் கொடுத்தோம், பண்ணையத்தில் வச்சிருந்தா அவன் அதை எப்படி சொல்றான்னு பாருங்க. பண்ணையத்தில் வச்சிருந்தா உனக்கு இடம் கொடுத்துருந்தேன், சோறு போட்டுருந்தேன், துணிமணி நோக்கி எடுத்து கொடுத்தேன். ஆனா இவன் அப்படியே பண்றான், காசு கொடுத்து முடிக்கி விட்டுறான், வீடு இல்லைன்னு நீ கஷ்டப்படுற, நான் அப்படியே தோட்டத்துலேயும் வீடு கொடுத்துருந்தோம்ல. இப்படி பேசுறது பேர் தான் பிரபுத்துவ சோசலிசம். இப்படித்தான் பிரபுத்துவ சோசலிசம் பேச்சு. முதலாளி எவ்வளவு அயோக்கியன்னு பாருங்க, நான் எப்படி வச்சிருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா உங்களை வச்சிருந்தேன்,
என்று பேசுவது நிலப்பிரபுத்துவ சோசலிசம். அது முதலாளித்துவத்தினுடைய தீமைகளை பேசும், ஆனால் அதனுடைய நன்மைகள் புரியாது. பேசுறப்ப அப்படி பேசு, ஆனா அதனுடைய நன்மைகள்ல புரியா இருக்கு. முதலாளித்துவம் உருவாக்குகிற செல்வங்களை பறித்து கொள்வதில் முதலாளிக்கு இணையாக நிலப்பிரபுத்துவம் வேலை செய்யும். பேசுறது இப்படி பேசிட்டு போய் என்ன வேலை செய்ய, அந்த வேலை செய்யும். இந்த நிலப்பிரபுத்துவ சோசலிசம் பேசுற ஆளுகள்லாம் பழமை ரொம்ப அற்புதமானதுன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழமை மாதிரி ஒரு விஷயமே இருக்குது. அந்த காலத்துல எப்படி தெரியுங்களா, அந்த காலத்துல சாப்பாடுன்னா அந்த மாதிரி அரிசிக்கு வருதுங்களா. அன்னைக்கெல்லாம் நோம்பி நோண்டின்னு எத்தனை சந்தோஷம், காசு இல்லை கையில, ஆனா அவ்வளவு சந்தோஷம். இப்பெல்லாம் எழுதுறானுங்க ஃபேஸ்புக்கில், அதுல எழுதுறானுங்க தெரியுங்களா, அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாமே நாசமா போச்சு அப்படிங்கிறாங்க. உண்மையா அது? எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே இலவசம் கொடுத்தாரு. என்னென்ன இலவசம் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பல்பொடி கொடுத்தாரு. பல்லு விளக்குறக்கே ஜனங்க பல்லு விளக்கல, இன்னும் விளக்குறதுக்கு பல்பொடி இல்லை. ஏன்னா அவர் என்ன கொடுத்தாரு? பல்பொடி கொடுத்தாரு. செருப்பு கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸ்கூல் குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. அப்புறம் அடுத்த இப்ப பல்பொடி இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க நீங்க? செருப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இருக்கா? அப்புறம் எப்படி பழைய காலம் சிறப்பானதா இருக்கு? உண்மையில் முதலாளித்துவம் முற்போக்கானதுன்னு சொன்னார் மார்க்ஸ். பழைய நிலப்பிரபுத்துவத்தை விட இது முற்போக்கானது அப்படின்னு சொன்னார். அப்ப நான் முதலாளித்துவத்தை ஏத்துக்கலாம் இல்லையா? ஏன் மார்க்ஸ் அதை எதுக்குறாரு? அடுத்த கேள்வி. இந்த பழமைவாதிகளை பற்றி சொல்றேன். எல்லாமே பழமை அற்புதமானது, இப்ப சரியில்லை அப்படிம்பாங்க. அப்படி ஒரு ஆள் இப்ப அரசியல் பேசிட்டு இருக்கிறாரா? பேசுறாரு போல நிறைய பேர் பேசினாங்க. இன்னைக்கு ஆளுகிறவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதைத்தான் பேசினாங்க இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் ஆட்சிக்கு வர துடிக்கிறவர் அதைத்தான் பேசுறாரு. அவர் என்ன பேசினாருன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாருன்னா, என்னடா படிப்பு அது இதுன்னு பேசிக்க, நான் ஆட்சிக்கு வந்து ஆடு மேய்க்கிறது 30,000 சம்பளம் பெறுது சொன்னாரா? ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமாயா? ஏன் தரக்கூடாது? விவசாயம் தான் முக்கியம், தமிழை நின்று பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டார். போன 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? களை பெற்றக்கு 500 ரூபா கேட்கிறாங்க, 2 குவார்டர் கேட்கிறாங்க. இன்னொரு அயோக்கியனும் பேசினார். அவரே பேசினாரே இல்லைங்களா? முதல்ல என்னன்னாரு, ஆடு மாடு மேய்க்கிறது 30,000 சம்பளம் தரேன். அடுத்து என்னன்னாரு, களை வெற்றக்கு 500 ரூபா கேட்டு 2 குவார்டர் வேற கேட்கிறாங்க அயோக்கியனுங்க. அவரே இந்த பிற்போக்குவாதம் நிலப்பிரபுத்துவத்தை உயர்த்தி பிடிப்பவன், பழமையை உயர்த்தி பிடிப்பவன், முதலாளித்துவத்தினுடைய கெடுதல்களை விமர்சிக்கிற அதே நேரத்தில் அவனுடைய நலன்களை கையில் வைத்திருப்பான். அவன் யாரா இருந்தாலும் சரி. அதற்கு சமீபத்திலும் நமக்கு உதாரணங்கள் உண்டு. இந்த வகை சோசலிசத்தை பிரபுத்துவ சோசலிசம் என்கிறார். இந்த சிந்தனையில் கம்யூனிஸ்டுகள் இருந்தால் அதை தூக்கி வீசியிருக்கிறார். இது இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இவன் காலத்தை பின்னுக்கு இழுக்க முயற்சிக்கிறான். முன்னேறிய காலம் பின்னுக்கு வரவே வராது. புரிஞ்சுங்களா? அது ஏதோ சினிமாவில் வசனம் நினைக்கிறேன். என்ன கறந்தவால் மடி உகாது இன்னமும் கலை அந்த அந்த வசனம் கலைங்கிறது நினைக்கிறேன். கண்டினியூஸா பேசுவேன். மணக்காது, கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காது. இது திமுக. அதனால ஒரு முறை கருவுல இருந்து வெளியிட்டு திரும்ப கருவறைக்கு போக முடியாது. இத்தனை கொடுமைக்கு நம்ம குழந்தையாவே மாறிடலாம். இப்படி எல்லாம் எழுதுவானு தாங்க முடியாது. இப்படித்தான் அவனுக்கு பேசிட்டு இருக்கிறான்னு. இது எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது என்கிறார் மார்க்ஸ். நம்மளுக்குமே என்ன பிரச்சனைனா, ஒரு 60-70 வருஷம் ஆகி போச்சு, கட்சிக்கு 100 வருஷம் ஆகி போச்சு. என்னையா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. முன்னையாவது எதிர்கட்சி வந்து இப்போ 2 எம்எல்ஏக்கு வந்துட்டு ஒன்றி ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. அங்கே கூட்டத்துக்கு கூப்பிட்டு இங்கேயே மாவட்டக்குள்ள 100 பேர் இருக்கிற 50 பேர் தான் வர்றாங்க. கூட்டத்துக்கு 500 பேர் திட்டிட்டு விடாம 100 பேர் தான் வர்றாங்க. கட்சி ஒன்றும் போய் சேர்ற மாதிரி தெரியல. என்னையா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உடனே நம்ம சிந்தனை எங்க போங்க? 1950 எப்படி தெரியும்? சும்மா விசில் அடிச்சா போதும், இதுக்கு போயிருக்கணும். நாம் அது திரும்பி 50க்கு போகாது. வேறு விதமா முன்னேறி, கட்டாயம் முன்னேறிச்சல் அது வேறு விதமாக முன்னேறி. அப்ப இவர்கள் காலத்தை பின்னுக்கு இழுக்க பார்க்கிறார்கள். அது நடக்காது என்கிறார் மார்க்ஸ். எனவே இந்த வகை சோசியலிசம் கூடாது. அடுத்து குட்டி முதலாளித்துவ சோசியலிசம். முதலாளி தெரியும், அது என்ன குட்டி முதலாளி? இதை பழங்காலத்துல பெட்டி பூர்ஸ்வா அப்படின்னு நம்ம புத்தகங்கள்ல மொழிபெயர்க்கு. இதை கொஞ்ச நாள் நம்ம ஆளுகள்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு, என்னையா பூர்ஸ்வா பெட்டி, அந்த வார்த்தைக்கு தமிழுக்கு மாத்தின என்ன
உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க. தமிழுக்கு மாற்றணும்னா பூராமே நம்ம ஆளு கம்யூனிஸ்டாக மாறின மாதிரி ஒரு ஃபீலிங். சரி பரவாயில்ல, தமிழுக்கே மாற்றிடுவோம். குட்டி முதலாளித்துவம் இன்னும் என்னன்னா, முதலாளித்துவம் எப்படி வளர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டான் அடிமை சமூகம் ஆகும்போது சொத்து ஒரு சிலர் கையில் இருக்கு. அடிமைகள் கழகம் செய்கிறாங்க. ஸ்பார்டகஸ் கழகத்தை பற்றி தோழர் அப்படியே சொன்னாங்க. அதுபோக அவனுக்கு ஒன்றுமே இல்லை, உயிரே அவனுடைய உடமையில. எதுக்காக நான் வேலை செய்யணும் இத்தனை கஷ்டப்பட்டு அப்படின்னு நினைக்கிறான். இவன் ஒரு பக்கம் ஆண்டைகள் ஒன்றும் வேலை செய்யாம வருது, குடிச்சு நாசமா போறான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் வேலை செய்யறவன் செஞ்சுட்டே இருக்கிறான், அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை, ஒரு சும்மா உட்காந்து தின்னுட்டு இருக்கிறான். இதனுடைய விளைவாக கழகமானவனால சிறு குறு விவசாயிகள் உற்பத்தி ஆகிறார். அந்த அடிமைகளுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்து, நீயும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்க, எனக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணி கொடு என்கிற இடத்துல தான் நிலப்பிரபுத்துவ வளர்ச்சி என்பது அடையுது. நிலப்பிரபுத்துவத்தின் தனி சொத்துடைமை வந்து அந்த தனி சொத்துடைமையில உற்பத்தி கொஞ்சம் பெருகி, நல்லா புரிஞ்சுங்க, உற்பத்தி அளவுக்கு மீறி பெருகல, கொஞ்சம் பெருகுது. விவசாயம் பண்றோம், 10 ஏக்கராவில் நெல் போடுறோம், 50 மூட்டை ஆகுன்னு நம்புறோம், 60 மூட்டை ஆகிடுச்சு. இவனுக்கு 40 மூட்டை இருந்த போதும். இந்த 20 மூட்டை என்ன பண்றது? இதை அப்படியே விற்க ஆரம்பிக்கிறான். சரிங்களா? இவங்களுக்கு ஏது கலப்பை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆள் வர்றான். அவன் அதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பொருள் கேட்குறான். முதல்ல பொருளை மாற்றிட்டு இருந்தான். நம்ம காலத்திலே இதுக்கு தேங்காய் கொடுப்பாங்க. வந்து வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது ஏறு கலப்பு வேலை செய்கிறவங்களுக்கோ தேங்காய் எல்லாம் வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாள் அது பணமாக மாறிச்சு இல்லைங்களா? அப்போ மெல்ல மெல்ல இந்த பண்டமாற்று முறை பணமாக மாறி மூலதனமாக மாறுகிறது. பணமும் மூலதனமும் ஒன்றல்ல. அது அரசியல் பொருளாதாரத்தை படிக்க வேண்டிய விஷயம். வியாபார மூலதனம், வணிக மூலதனம் உருவாகி, வணிக மூலதனம் தொழில் மூலதனமாக பிறப்படுகிறது. தொழில் மூலதனம் தான் இன்னைக்கு இருக்கிற மூலதனம். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற மூலதனம். அப்ப இந்த மூலதனத்தினுடைய வளர்ச்சி வரும்போது, இந்த முதலாளித்துவத்துக்கு முந்தைய ஸ்டேஜில் இருந்தா பாருங்க, முதலாளி அவருக்கு முன்னாடி இருந்த கைவினைஞர்கள், தொழில் செய்பவர்கள், சின்ன சின்ன வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் முதலாளித்துவத்தால் நசுக்கப்படுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு தொழில் நெருக்கடின்னு ஒன்று வரும். நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு இங்கே விவசாய பகுதிங்கிறனால உங்களுக்கு பெருசாக தெரியல. திருப்பூர், கோயம்புத்தூர், பாம்பே, ஹைதராபாத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் மந்தம். கம்பெனிக்கு லேஆஃப் விட்டுருவாங்க. லேஆஃப்னா இவனுக்கு 26 நாள் வேலை கொடுக்கணும், 12 நாள் தான் வேலை கொடுப்போம், 12 நாள் வீட்டில் இருந்துக்க பாதி சம்பளம் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கால்வாசி சம்பளம். ஏன்னா வேலையே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா தொழில் மந்தம் அப்படின்னா. தொழில் மந்தத்துக்கு என்ன காரணம்? இதுக்கு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி. என்னன்னா, ஒரு குழந்தை தீபாவளி துணி கேட்குது அவங்க அப்பா கிட்ட. அப்பா துணி எடுத்து கொடுங்க. அவங்க அப்பா என்னங்கிறார், இல்லை சாமி எனக்கு சம்பளம் இல்லை, அதனால துணி எடுக்க முடியாது. ஏன் சம்பளம் இல்லை? மில்லில் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க? நிறைய துணி உற்பத்தி ஆகி போச்சு, இனி துணி உற்பத்தி பண்ண விற்க முடியாது, அதனால வேண்டாங்க. நல்லா பார்த்துங்க, குழந்தைக்கு தேவை துணி. குழந்தையோட அப்பா வேலை செய்யறதே துணி மில்லில். அவருக்கு வேலை இல்லாதனால துணி வாங்க. ஏன் வேலைன்னா துணி நிறைய ஆகி போச்சு, அந்த துணி இந்த குழந்தைக்கு வரல. இதுதான் முதலாளித்துவ துணி. இந்த சிக்கல் தான் தொழில் மந்தம். இந்த தொழில் மந்தம் வரும்போதெல்லாம் மக்கள் வந்து என்ன ஆவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கையில் இருக்கிற கையிருப்பு இழக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தொழில் மந்தம் வரும்போதெல்லாம் சிறு குறு தொழில்கள் அழிக்கப்படுது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா, எங்க கோயம்புத்தூர் பவுண்டரியில், ஒர்க் ஷாப்புகளில், திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஒவ்வொரு முறையும் 1 லட்சம் சிறு குறு தொழில் முடங்கியது, 2 லட்சம் சிறு குறு தொழில் முடங்கியது அப்படின்னு போடுவான். இந்த சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்கள, இவனால ஒரு குட்டி முதலாளி. இந்த குட்டி முதலாளித்துவத்தினால் அழிக்கப்படும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவன் ஒரு சோசியலிஸ்ட். அயோக்கியத்தனம் பண்றானே இவன் வந்து இந்த கார்பரேட் காரவன் இப்ப எல்லாம் பேசுறானுங்க. நம்மளுக்கு ஒரு மயக்கம் வருது, நம்மளை விட பயங்கரமா கம்யூனிஸ்ட் பேசுறாங்க. இந்த சினிமாவிலலாம் டைரக்டருக்கு 2 வசனம் வச்சுட்டான்னா நம்மளால அவன் கம்யூனிஸ்டே முடிவு பண்ணிடுவான். 2 சேக்கு வேற படத்தை போட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்மளால அவனை கம்யூனிஸ்ட் 2 வசனம் வச்சிருவான். இன்னும் அவனை பயங்கர நம்மளை விட பயங்கரமான ஆளாட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். இந்த கலையிரவு நல்லா நடத்துவாங்க, அதுக்கு சத்யராஜ் மணிவன் நல்லா கூப்பிடுவாங்க. இவங்க நினைச்சிருக்கிறாங்க சத்யராஜ் மணிவண்ணன் வந்தா கூட்டம் வரும்ட்டு. கூட்டத்தினால சத்யராஜ் மணிவண்ணன் படத்தை ஓடு, அவங்க வரதுனால இந்த கூட்டத்துக்கு எந்த பயனும் இருக்கு. அதனால இவங்களை பூரா பாராட்டிட்டு இருக்கிறாடி. அப்ப இந்த குட்டி முதலாளித்துவ பகுதி என்ன பண்ணும்னா, முதலாளித்துவத்தினுடைய தீமைகளுக்கு எதிராக போராடும், பிரச்சாரம் பண்ணும், சண்டை போடும். ஆனா அது எல்லாமே எதுக்கு? திரும்பவும் பழைய நிலைமையை நோக்கிய போகணும். அப்ப
இப்ப இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, இவர்களும் சோசியலிசம் பேசுவாங்க. இப்ப நம்ம வந்து எந்தெந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு சொன்னா, சோசியலிசம்னு ஒருத்தன் பேசிட்டாலே நமக்கு, ஏன்னா நம்ம ஆளை இல்லாத உள்ள இழுப்பு பூ சக்கிற மாதிரி எவனுமே நம்மளுக்கு ஆளே வர்றது இல்லை. கட்சி கால் வெளியே கூப்பிட்டு ஆள் வரமாட்டேங்கிறான்ட்டு, ஓகே அவர் நல்லா பேசுறாரு, அவரே கம்யூனிஸ்ட் அடுத்த பேசுறாரு, இவரே கம்யூனிஸ்ட் அடுத்த பேசுறாருன்னு இப்படி ஏமாந்து அவனை தூக்கி வச்சு கொண்டாடுற இடத்துக்கு போயிடக்கூடாது. தெளிவு இருக்கணும். நாம் ஒருவரை மதிப்பீடு செய்வதற்கு மார்க்சியத்தை கற்றறிந்து மார்க்சிய வழியில் நின்று அவரை மதிப்பீடு செய்யணும். மார்க்சிய வழியில் நின்று அடுத்த அரசியல் கட்சிகளை மதிப்பீடு செய்யணும். அவை முதலாளித்துவ கட்சிகளா, நிலப்பரத்துவ சிந்தனை கொண்ட கட்சிகளா, மார்க்சிய சிந்தனை கொண்ட கட்சிகளா. அப்ப இந்த குட்டி முதலாளித்துவ சோசியலிசம் இதுவும் கதை புத்தகம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது என்ன தெரியுங்களா? முதலாளித்துவ சோசியலிசம். அது ஒரு முதலாளித்துவத்திலேயே சோசியலிசம் இருக்குதான். ஏன்னா அதுதான், அதுக்கு எதிராக தான் நம்ம சோசியலிசம் எழுதிக்கிறோம். அங்கங்க சோசியலிசம் இருக்கு. அதுக்கு இடையில ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு வந்து சமயத்துறை சோசியலிசம் அப்படின்னு ஒன்று எழுதுறாரு மார்க்ஸ். இந்த சமயத்துறை சோசியலிசம் என்ன தெரியுங்களா? சொன்னேன், எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? தேவையில்லாம நீங்க ஆடம்பரமா துணியே போடுங்க, மேல ஒரு துணியை மட்டும் போதி கம்முன்னு. எல்லா மனுஷனுக்கும் துணி கிடைச்சிருக்கு. நீ 10,000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறதுனால இந்த துணி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் மேல ஒரு துண்டு, இது கீழே ஒரு துண்டு, இடுப்புல கட்டிட்டாக்க என்ன பிரச்சனை? அதனால் நீங்க எல்லாரும் துறவு மேற்கொள்ளுங்கள், கருதிங்க. பிரம்மச்சரியம் இருங்கள். குழந்தைகளை வதன்னு பெற்றுவிட்டாத்தே இத்தனை பிரச்சனையும் ஆகுது. இதெல்லாம் சமயத்துறை சோசியலிசம். அதாவது இந்த சமூகம் நல்லா இருக்க அவன் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்து, மதவாதிகள் கண்டுபிடிச்சிருக்கிற மருந்து பிரம்மச்சரியம். அது இருக்கு. இப்போ மடங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குதுன்னு தனி பிரச்சனை. ஆனா இதுதான் அவனுக்கு சொல்லியிருக்கு. அடுத்து முதலாளித்துவ சோசியலிசம். இந்த முதலாளித்துவ சோசியலிசவாதிகளை சீர்திருத்தவாதிகள் என்று அழைக்கலாம். மனசு சரிங்களா? அதாவது முதலாளித்துவம் நான் சொன்ன பிள்ளையா, ஏன்டா பல்பொடி செருப்பல்ல எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ பல்பொடி செருப்பு எவனாவது கேட்கிறானா? அப்போ முதலாளித்துவம் பல்வேறு விஷயங்களை உருவாக்கி இருக்குது. இதில் பிரமித்து போன மனிதர்கள், பெரிய தலைவர்கள் அவர்களை புரட்சியாளர்கள் நாம் கூப்பிடுவோம், பயங்கர கழகக்காரர்கள் தலைவர்கள். அவங்கெல்லாம் இந்த முதலாளித்துவம் கொண்டு வந்த பிரமிப்பை அந்த உற்பத்தியை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. என்னடா இது அநியாயமா இருக்காங்க, சோத்துக்கு இல்லாமல் இருக்கும். பசுமை புரட்சி எல்லாருக்கும் சோறு, வெண்மை புரட்சி எல்லாருக்கும் பால், பயங்கரமா கொண்டு வந்துருச்சா இந்த முதலாளித்துவம். எனவே இந்த முதலாளித்துவம் மாதிரி வேற எதுவுமே இருக்காது, சிறந்தது. அதே சமயம் இந்த முதலாளித்துவத்துல சில கசகசப்பு இருக்குது, அதை நீக்கணும். ஏன் நீக்கணும் தெரியுமா? இந்த முதலாளித்துவத்தை சிந்தாம சிதறாம காப்பாற்றி கொண்டு வரக்காக அந்த பிரச்சனைகளை நீக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஏன் இலவச டிவி தர்றான், ஏன் இலவசம் ஒன்று பண்றான்? இப்போ நம்ம தோழர்களுக்கு ஒன்று உண்டு. ரஷ்யாவில் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் எஜுகேஷன் சொன்னான், இங்கேயும் எல்லாருக்கும் எஜுகேஷன். அங்கே ஸ்கூலுக்கு பிறகு சைக்கிள் கொடுத்தான், இங்கேயும் சைக்கிள் கொடுத்தான். பாடப்புத்தகங்களும் சும்மா கொடுத்தா ரஷ்யா, இங்கேயும் ரஷ்யா கொடுத்தான். என்னைய பெரிய வித்தியாசம் கண்டுபிடிச்சிருந்தீங்க அவனுக்கு வந்து அப்படின்னு கேட்கறது இல்லைங்களா? இங்கே இப்படி மக்களுக்கு தரப்படுகிற சில சலுகைகள் என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறையை காப்பாற்றுவதற்காக அதனுடைய உப விளைவான பின் விளைவுகளை தடுப்பதற்கு போராடுகிற கும்பல். இந்த கும்பல் முதலாளித்துவ சோசியலிசம் பேசுகிற சீர்திருத்த கும்பல். இவர்களும் ஏழை மக்களை பற்றி பேசுவாங்க, இவர்களும் வறுமையை பற்றி பேசுவாங்க, இவர்களும் முதலாளி எக்கச்சக்கமான சொத்து வச்சிருக்கிறது இவங்களும் பேசுவாங்க. ஒரே அம்பானி 3000 கோடியில் அவனுக்கு எதுக்கு வீடு அப்படின்னு இவங்களும் பேசுவாங்க. நாமளும் பேசுவோம், அவனும் பேசுவோம் ஒரே மேடை. நாமளும் 3000, ஒரு நபருக்கு 3000 கோடியில் வீடா, இங்க 3 சென்ட் கோடி இல்லாம எத்தனை பேர் இருக்க, 100 கோடி பேர் இருக்கிறான் அப்படின்னு அவனும் பேசுவான். இதே மாதிரி பேசுவான். இவர்கள் எல்லாம் முதலாளிக்கு உற்பத்தி முறையை அப்படியே காப்பாற்றி வைத்துக் கொண்டு அவனுடைய தீய விளைவுகளை அகற்ற வேண்டும் என்று கற்பனை செய்கிறவர்கள் இவர்கள் சீர்திருத்தத்தை விரும்புவர்கள். எந்த சீர்திருத்தம்னா நிர்வாக சீர்திருத்தத்தை விரும்புவர்கள். முதலாளித்துவம் இப்படியே இருக்கணும், உற்பத்தி இப்படியே இருக்கணும், விநியோகத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், பூரா அவரை எடுத்துட்டு போகாம கொஞ்சம் கொடுத்துட்டா போதும். இது வந்து காந்தி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவர் என்ன சொன்னார்னா தர்மகர்த்தா சோசியலிசம் அப்படின்னு. காசு வச்சிருக்கிற முறை தர்ம சிந்தனை உள்ளவனா மாறிட்டான்னு வச்சுங்க, அள்ளி கொடுத்தான்னு வைங்க, அந்தந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இருக்கு, சட்டுன்னு எல்லா பிரச்சனையும் மாறிட்டு இல்லைங்களா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாம் பஜனை பண்ணி காலையில் உங்க மனம் திருந்து உங்க உள்ளத்துல அழுக்கு எல்லாத்தையும் மாத்தோம்னா காலையில் ராம பஜனை பண்ணீங்கன்னா காட்டை நூத்தீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. டால்ஸ்டாய். நான் இதை யாரையும் குறைத்து சொல்லலை, அடுத்து சொல்றேன். பெரிய
அம்பேத்கர் அத்தனை பேரும் முதலாளித்துவ உற்பத்தி முறையை இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னவர். மேல் கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னவர். நல்லா புரிஞ்சுக்க. அடித்தளமாகிய பொருள் உற்பத்தி அப்படியே வச்சுக்கோ, மேல் கட்டுமானமாகி அரசியல், சட்டம், நீதி, கலை, கலாச்சாரம், பண்பாட்டை மாத்து. அப்ப சமத்துவம் என்ற சொல் இங்க என்ன கேள்விக்குள்ளாகுதுன்னா, பொருளாதார ரீதியான சமத்துவமா, மேல் கட்டுமானத்தில் சமத்துவமா? இவன் மேல் கட்டுமானத்தில் சமத்துவம் பேசுறான். அம்பானிக்கு ஒரே ஓட்டு, அப்புசாமிக்கு ஒரே ஓட்டு, ஓட்டுக்கு ஒரே மரியாதை தான். அம்பானி போட்டால் அந்த ஓட்டுக்கு ஒரே மரியாதை, அப்புசாமி போட்டால் அந்த ஓட்டுக்கு ஒரே மரியாதை. விஜய் ஒரு படம் எடுத்தார் அப்படின்னு இல்லைங்களா? அதனால அவர் அரசியலுக்கு பண்ணிட்டார். அந்த ஒரே படத்தை வச்சு அவருக்கு அரசியல் தெரியும், அரசியல் பண்ணிட்டார். அப்ப இவர்கள் என்ன பேசுறாங்க? அங்கே சமத்துவம் பேசுகிறார்கள். அதனாலதான் வெறும் சமத்துவம் என்ற வார்த்தையை மார்க்சியம் பயன்படுத்துவதில்லை, உடைமை என்ற வார்த்தையை பயன்படுத்து. ஏன்னா பொருள் உற்பத்தி என்ற அடித்தளத்தின் மீது நடக்கிறது. எனவே பொருள் உற்பத்தி என்ற அடித்தளத்தை மாற்றி அமைக்காமல் மேல் கட்டுமானம் மாறும். அப்ப இந்த சீர்திருத்த தலைவர்கள் மேல் கட்டுமானத்தில் ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை, ஒரு புரட்சியை, ஒரு கழகத்தை பேசுகிறார்கள். இவர்களுடைய நோக்கம் முதலாளித்துவ உற்பத்தி முறையை காப்பாற்றுவது. இவர்கள் அனைவரும் போராட்டங்களை விரும்பாதவர்கள். மீறி போராடினால் உண்ணாவிரதம் இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். இது போன்ற எதிர்த்தரப்புக்கு பாதிப்பில்லாத தடவி கொடுக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்றேன். நடக்குமா அது? அதுக்கு ஏங்கல்ஸ் விஞ்ஞான சோசலிசமா, கற்பனாவாத சோசலிசமா புத்தகத்தில் பதில் சொல்றேன். நம்ம அடுத்து வருது. எனவே இந்த சீர்திருத்தவாதம் பேசுகிற முதலாளித்துவ சோசியலிசவாதிகள் கிட்டத்தான் நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்குள்ளேயும் அது இருக்கு. நாம் முதலாளித்துவ அரசியல் கட்சியுடைய தலைவர்களை பயங்கரமா பாராட்டுவோம். எப்போ வந்தாலும் அவர் சாப்பிடாம, யார் வந்தாலும், சாதாரண ஜனம் வந்தாலும் சாப்பிடாம எங்க தலைவர் அனுப்பவே மாட்டார். போடுறதுனா இந்த முதலாளித்துவ சோசியலிசம் பேசுறவங்க கொடை வள்ளல்களை பற்றி பேசுவாங்க, மனித நேயத்தை பற்றி பயங்கரமா பேசுவாங்க, ஜீவகாருண்யம், ஆடு மாடு தாவர சாப்பிட்றது, தண்ணி அதிகம் அடிக்கூடாதுன்னு பேசுவாங்க, மது குறைப்பு. நான் சொல்ல மார்க் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஆளு பார்க்க அப்போ மார்க் குடிக்க சொல்லிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்நேரம் எடுத்து கிளாஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. மார்க்ஸ் இவனையும் அது முதலாளித்துவ சோசியலிசம் வாதிக்கிறாருன்னா இல்லைங்களா? நான் அடிக்கடி நம்ம தோழர்களுக்கு பெரிய புதுசாக வந்தவங்க சொல்கிறேன். ஒருத்தனுக்கு வயிறு பயங்கரமாக வயிறு பிரச்சனை, தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறீங்க. எப்போ பார்த்து வயிறு உள்ள பூரா குடல் பூரா வெந்து போச்சு. சரி டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டருக்கு கூட்டிகிட்டு போனோம்னா டாக்டர் என்ன பண்ணிக்கிறாரு, இவனுக்கு சொன்னால் புரியாது, விலைக்குவோம் நாம் அப்படின்ட்டு 2 டம்ளரில் தண்ணி வச்சுட்டார். 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் விஸ்கி வச்சுட்டார். புழு எடுத்து அந்த தண்ணியில் போட்டார், புழு நெளிஞ்சு. அதை எடுத்து விஸ்கியில் போட்டார், செத்து போச்சு. இப்போ அவனை கேட்டார், இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தண்ணி அடித்தா வயிற்று இருக்கிற புழுவில் சாகுன்னு பேசி. எனவே ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத கொன்று கொணர்கன்னா பாருங்க, அந்த மாதிரி புரிஞ்ச சிக்கல். அப்போ மது குறைப்போர் சங்கம்னா என்ன சொல்லுதுன்னா, ஏன் அதை மார்க்ஸ் குறிப்பிடுறாருன்னா, இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் இவன் சாயங்கால சம்பளத்தை வாங்கி போனா தண்ணியை வீணா போறான். தண்ணி மட்டும் அடிக்கலன்னு வச்சுங்க, இவன் அம்பானி மாதிரி வளர்ந்துருப்பான் அப்படின்னு பேசுறாங்க. இப்படி பேசுகிறவனும் உண்டு, கவனத்தில் வச்சுக்கோங்கிறது. அப்ப இந்த ஜீவகாருண்யம் பேசுறேன், மனித நேயம் பேசுறேன், இந்த மாதிரி பேசுற ஆளுகளை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்க. உடனே நம்மளுக்கு சினிமா பார்த்து அழுவங்கள் அந்த மாதிரி அவர் பேச்சு கேட்டு தேம்பி அழக்கூடாது. என்னமோ பேசுறாங்க மனுஷன், நம்ம கட்சியில் ஒருத்தன் கூட இப்படி பேசுறது அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. சரிங்களா? நாம் அப்படி பேசுவதற்கு வந்தவர்கள் அல்ல. அப்ப இந்த சீர்திருத்தக்காரர்கள் முதலாளித்துவ சோசியலிசம் பேசுவவரிடம் எச்சரிக்கை. ஏன்னா அந்த சிந்தனைகள் நமக்குள்ளும் உண்டு. நமக்குள்ளும் விஞ்ஞான சோசியலிசத்துக்கு பதிலாக முதலாளித்துவ சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்கிற சீர்திருத்தை கோருகிற சிந்தனை நமக்குள்ளும் உண்டு. எனவேதான் அவன் ஜெயிக்கிறான். அது ஒரு முழு நிறைவான தத்துவமாக மாறிவிட்டதுன்னு மார்க்ஸ் எச்சரிக்கிறார், கம்யூனிஸ்ட் எச்சரிக்கை. இந்த முதலாளித்துவ சோசியலிசம், இந்த சீர்திருத்தவாதம் சும்மா ஏதோ சொல்லிட்டு போறதில்ல. எப்படி மார்க்சியத்தினை அது ஒரு முழு நிறைவான தத்துவமாக இந்த சமூகத்தில் உருவாகிவிட்டது, எச்சரிக்கை போனது. இப்பதான் நம்ம விஞ்ஞான சோசியலிஸ்ட் நோக்கி நம்ம வரோம். ஏன் மார்க்ஸ் எல்லா பொது உடைமைன்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கி எல்லாம் குழப்பா, அல்லது காந்தி சொன்ன மாதிரி ஏப்பா
பாவம் அப்ப கூடப்பா தர்மகத்த மாதிரி நடந்துக்கப்பான்னு சொல்லலாம் இல்ல. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வருது. நிலப்பிரபுத்துவ சோசியலிசம், அதுக்கப்புறம் குட்டி முதலாளித்துவ சோசியலிசம், அதுக்கப்புறம் முதலாளித்துவ சோசியலிசம், அதற்கு பிறகுதான் கற்பனாவாத சோசியலிசம் என்று மார்க்ஸ் வரையும். இந்த கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் யார்? இந்த கற்பனாவாத சோசியலிஸ்டுகள்னு மார்க்ஸ் குறிப்பிடுறவங்க வந்து 3 பேரை அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க யாரும் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயும் இல்லை. பிரெஞ்சுக்காரர் 2 பேர், இங்கிலாந்துக்காரர் ஒருத்தர். பிரெஞ்சை சேர்ந்தவர் வந்து சான் சிமோன் அப்படின்னு ஒருத்தர், ஃபூரியே அப்படின்னு ஒருத்தர். இந்த 2 பேரும் பிரெஞ்சுக்காரர். ராபர்ட் ஓவன் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்து. இந்த சான் சிமோனும் ஃபூரியேவும் வந்து நல்ல எழுத்தாளர். குறிப்பா ஃபூரியே வந்து ரொம்ப நகைச்சுவை எழுதக்கூடியது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதலாளித்துவத்தினுடைய அத்தனை கேடுகளையும் அவங்க கடுமையா விமர்சிச்சாங்க. அயோக்கித்தனமானது என்று சொன்னார். பாட்டாளி வர்க்கத்தை அவங்க ஒரு பரிதாபகரமான வர்க்கமாக கருதினாங்க. அது இப்ப இருக்கிற பாட்டாளி உரிமைகளோட 8 மணி நேரம் வேலை, பிஎஃப், இஎஸ்சி, அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. தாய் நாவல் படிச்சீங்கன்னா, இப்ப தோழர் அப்பளைய சொன்னாங்களே, ஒரு மனிதன் வேலை செஞ்சுட்டு போய் மீண்டும் மறுநாள் வேலை செய்வதற்காக எனர்ஜி பெறுவதற்காக மட்டும்தான் கூலி. அதுக்கு பேர் தான் குறைந்தபட்ச கூலி. அது கூட இல்லாம 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்புறம் 8 மணி நேரம் சம்பளம் இதெல்லாம் வந்துருச்சு இப்போ. அப்ப அந்த காலத்துல தொழிலாளி எவ்வளவு மோசமா இருந்துப்பாரு. எனவே இது பரிதாபகரமானது. இதை மாற்றி அமைப்பதற்கு முதலாளிகளுக்கு போய் புத்தி சொல்லி இதுதான் பிரச்சனைன்னு புரிய வச்சிட்டோம்னு வச்சுங்க, எல்லாம் மாறிடுன்னு நம்பினாங்க. யாரு? சான் சிமோனு, ஃபூரியர். நல்லா புரிஞ்சுக்குங்க, கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் முதலாளித்துவத்தினுடைய எல்லா தீமைகளையும் எதிர்த்தார்கள். சீர்திருத்த தலைவர்கள் முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2க்கு வித்தியாசம் இருக்கு. கம்பன் கண்டது கற்பனாவாத சோசியலிசம் இல்லை. அதற்கு பின் வள்ளுவனோ யாரு வள்ளலாரோ அவர்கள் கண்டது கற்பனாவாதம் அல்ல. அவர்கள் கண்டதெல்லாம் நிலப்பிரபுத்துவம் அல்லது அதற்கு முந்தைய சோசியலிசம். முதலாளித்துவ சோசியலிச சீர்திருத்தக்காரர்கள் சொல்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் முதலாளித்துவத்தை நிராகரித்தார்கள். சான் சிமோனும் ஃபூரியவும் ஓவனும் நிராகரித்தார்கள். ஆனா இதை எப்படி சரி செய்வதுன்னு அவர்களுக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதலாளிகளை புத்தி சொன்னோம்னு வச்சுக்கோ, அவன் மாறிட்டான்னா வேலை முடிஞ்சு. ஸோ முதலாளித்துவத்தின் கேடுகளை முதலாளிகிட்ட பிரச்சாரம் பண்ணலான்னு எழுத ஆரம்பிச்சாங்க சான் சிமோனும் ஃபூரியவும். ராபர்ட் ஓவன் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு ஒருபடி மேலே போனார். சும்மா சொன்னா இவனை கேட்க மாட்டானுங்கய்யா, நாமளே மாடலா ஒரு மாடல் இருக்குது, அந்த மாதிரி மாடலா நாம் ஒரு மாடல் காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு மில் ஆரம்பிச்சார். டெக்ஸ்டைல் மில் ஆரம்பிச்சு ஒரு 1000-2000 பேரை வச்சு வேலை செஞ்சார். அப்போ அவர் 10.5 மணி நேரம் தான் வேலை கொடுத்தாரு. ஏன்னா மற்றவனால 16 மணி நேரம் 14 மணி நேரம் வாங்கினா மிகச்சிறந்த ஒரு சோசியலிசத்தை விரும்புவதை 10.5 மணி நேரம் வேலை வாங்கிட்டு இருந்தார். இன்னைக்கு 8 மணி நேரம் எவ்வளவு பெருசுன்னு பாரு. அப்புறம் குழந்தைங்க வேலைக்கு வர பெண்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவங்க குழந்தைய வச்சுக்கிறதுக்கு கிரீச்னு என்னமோ சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணாரு. அவங்களுக்கு சம்பளம் அள்ளி கொடுத்தாரு. சம்பளம் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாரு. சினிமாவில் எங்க முதலாளி தங்க முதலாளி மாதிரி அந்த மாதிரி உண்மையிலேயே தங்க முதலாளி எல்லாத்தையும் பணத்தை பிரிச்சு கொடுத்தாரு. அப்புறம் வந்து அவருக்கு எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்தாரு. என்னாச்சுன்னு இதெல்லாம் செஞ்சோம்னா மக்கள் இது நம்ம கம்பெனின்னு நம்பிட்டு பார்த்துக்கங்க. கம்யூனிஸ்ட் கட்சியிலே இப்போ அப்படி இல்லை. அவங்க நம்ம கம்பெனி நம்பிட்டு பயங்கரமா வேலை செஞ்சு உற்பத்தி திறன் ஏறிடுச்சு. நான் சொன்னதுக்கு நீங்க கோவிச்சிருக்கணும். எப்படா அப்படி சொல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்படி இல்லை, யாரு கோவிச்சு மாதிரி இருக்கு. சரி, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம கம்பெனி எப்படி நினைச்சு உற்பத்தி திறன் பயங்கரமா ஏறிடுச்சு, கம்பெனி நல்லா ஓடிட்டே இருக்கு. ஓவன் கம்பெனி இருந்திருக்க மாட்டேன். என்ன பண்றாரு, நான் தான் மாடல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த கம்பெனிக்கு இதை விரிவாக்கலான்னு போனார். மொத்தம் முதலாளியும் சேர்ந்தான். ஒரே வருஷத்துல முடிச்சு மூளை சேர்த்திட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஒரு தொழிலாளியே இருக்கு. இங்கிலாந்து தொழிற்சங்க கூட்டமைப்புடைய தலைவராக 30 ஆண்டுகள் இருந்தார் ராபர்ட் ஓவன். அப்ப கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் இப்படி செஞ்சாங்க. இதுல இருந்து நாம என்ன மார்க்ஸ் என்ன சொல்றாரு, ஏங்கிள்ஸ் என்ன சொல்றாருன்னா, கம்பன் ஆகட்டும், வள்ளுவன் ஆகட்டும், வள்ளலார் ஆகட்டும், காந்தி ஆகட்டும், டால்ஸ்டாய் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், அந்தந்த காலத்தில் அவரவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் செய்த காரியங்கள் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. அவர்கள் கம்யூனிஸ்டுக்கு இணையான தத்துவத்தை சொல்லவில்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு இணையானவர்கள் அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் விஞ்ஞான சோசியலிசம் வேறுபடுகிறது அப்படிங்கும்போது, மார்க்ஸ் தான் விஞ்ஞான பூர்வமாக இந்த உற்பத்தி முறை எப்படி நடக்கிறது என்று கண்டு, எப்படி நடக்கிறதுன்னு கண்டு, எப்படி நடந்துச்சு. இப்போ அந்த காலத்தில் நம்மளே சொல்லிட்டு இருந்தோம், நம்ம கண்ணுக்கே தெரியும். பண்ணையத்தில் ஆளை வச்சுக்கோ, அப்புறம் அவன் பையன் புள்ள எல்லாம் பண்ணையத்தில் இருந்துருந்தாங்க. ஏதோ சாப்பாட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க, துணி கொஞ்சம் கொடுப்பாங்க.
அப்புறம் இவர் ஏர் போடுறது அது நாசாரி வந்தாருன்னா அவருக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் துணி வெளுக்கிறது வந்து அவருக்கு இப்படி ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா. இந்த முதலாளித்துவம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த அடிமை முறையிலிருந்து விடுவிச்சது எல்லாரையும் விடுவிச்சு சுதந்திரமான தொழிலாளியாக மாற்றுச்சு. எப்படி சுதந்திரமான தொழிலாளியாக மாச்சு? எங்க அப்பனும் அதே பண்ணையத்தில், நானும் அதே பண்ணி, என்ற பையனும் அதே பண்ணையத்தில் இருக்க வேண்டிய அவசியம். இந்த கம்பெனிக்கு வா, 8 மணி நேரம் வேலை செய்ய, நம்ம அன்னைக்கு 16 மணி நேரம், இப்போ போகிற 8 மணி நேரம் ஜம்மன் நீ போய, நாளைக்கு 1.5 கம்பெனிக்கு வர மாட்டேன், நான் எங்கே போகிறேன்டா அப்படின்னு போய. சுதந்திரமான தொழிலாளியை முதலாளிக்கு உருவாக்குச்சு. சரிங்களா. இதற்கு முன்னால் உற்பத்தியில் மிகுதியானது, அதான் மிச்சமாச்சு. உற்பத்தியை ஈடுபட்டு மிச்சமாச்சு. முதலாளித்து உற்பத்தி முறைதான் விற்பதற்கென்றே பொருளை உற்பத்தி செய்யுது. அதுல எல்லாம் மிச்சமான பொருளை விற்றாங்க. எனக்கு 50 மூட்டை போகுது, 70 மூட்டை நீ விளைஞ்சிருச்சு, 20 கொண்டு விற்று கொள்ளலாம் அப்படின்னு விற்றாங்க. முதலாளித்துவம் தான் விற்பனை செய்வதற்கென்றே பொருளை உருவாக்குது. இதுதான் அடிப்படையில் மற்ற அது வரைக்கும் இருந்த எல்லா சமூக அமைப்புகளுக்கும் முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு இருக்கிற அடிப்படை வேறுபாடு. இந்த முதலாளித்துவம் இதை செய்வதால் அது ஒரு லாபத்தை எடுக்கிறது. அந்த லாபம் முதலாளித்துவத்துக்கு முன்னால் இருந்ததே கிடையாது. அதற்கு பெயர் உபரி மதிப்பு. அதற்கு முன்னால் இருந்த எந்த சமூகத்திலும் உபரி மதிப்பு என்பதே கிடையாது. அது என்ன உபரி மதிப்பு? ஒரு இந்த பேனா தயார் பண்ற ஒரு கம்பெனி வச்சுக்கேன். பேனா தயார், இந்த பேனா தயார் பண்றதுக்கு நான் இதே மாதிரி ஒரு கட்டடத்தை உருவாக்குறேன். தயார் பண்ற ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டடம் கட்டியாச்சு. மெஷின் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி போட்டாச்சு. 10 லட்சம் கரண்ட் இதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பேனா தயாரிக்கிற பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்க, அது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாச்சு. இப்போ 11 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி ஒரு 5 பேர் வேலைக்கு எடுக்கிறேன். 5 பேருக்கு என்ன சொல்கிறேன், மாசமானா அல்லது தினம் 1000 அல்லது மாசமானா 25,000 சம்பளம் அப்படின்னு 5 பேர் நான் வேலைக்கு எடுத்துச்சு. ஒரு மாதம் பூரா நான் இது 1 லட்சம் பேனா தயார் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ போட்டிருக்கிறேன்? 10 லட்சம். இவர்களுக்கு ஒரு 1.25 லட்சம், 11.25 லட்சம். இந்த இதர செலவு, தண்ணி, கரண்ட்டு, போக்குவரத்து, அது இதில் சேர்ந்து ஒரு 11.5 லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு மாதம் போடுறேன். அதில் 10 லட்சம் ரூபா நிரந்தரமான கட்டடம், மெஷினு, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இந்த 1.25 லட்சம், இந்த ஒரு 25 லட்சம் மாறக்கூடியது. அதுக்கு பேர் நிலையான மூலதனம், இதுக்கு பேர் மாறும் மூலதனம். அது மாறா மூலதனம். சரிங்களா. ஆனால் மாறா மூலதனம் தேஞ்சிட்டே போகும். ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த பில்டிங் இடிச்சிருக்கும். 7 வருஷம் கழிச்சு அந்த மெஷின் ஓடாது. அப்போ என்ன பண்ணுவான், 5 லட்சம் ரூபாயை 7, 12, 84 மாசமா பிடிப்பான். பிரித்து தேய்மானம்னு போட்டு ஒரு சதவீதத்தை எடுத்துக்குவான். அப்போ இந்த இந்த இதுக்கு வாங்கின 1 லட்சம், கூலி 1.25 லட்சம், இதர செலவு 25,000, 2.5 லட்சம், தேய்மானம் ஒரு 1 லட்சம், 3 லட்சம். 3 லட்சம் ரூபாய் இந்த பேனாவுக்கு போடுவான். சரிங்களா. இப்போ 1 லட்சம் பேனா தயார் பண்ணிட்டா. இப்போ இந்த பேனா, ஒரு பேனாவோட விலை என்ன? 3 ரூபா. கொடுங்க, அந்த கணக்கெல்லாம் கேட்குங்க. 3 ரூபா ஒரு பேனா. 3 ரூபா. பேனா எத்தனை ரூபாய்க்கு விற்பான்? 5 ரூபாய்க்கு விற்பா, 6 ரூபாய்க்கு விற்பா, 7 ரூபாய்க்கு விற்பா, 10 ரூபாய்க்கு விற்பான். சரிங்களா. இப்போ 3 ரூபா பேனாவை 6 ரூபாய்க்கு விற்றான்னா அவனுக்கு 3 ரூபா லாபம் வருதுங்களா. இந்த 3 ரூபா எதனால் உருவாச்சு? இந்த 3 ரூபா எதனால் உருவாச்சு போலாம்? அந்த இடத்துல எப்பவுமே நாம் ஒரு தப்பு பண்ணிடுறோம். என்ன தெரியுங்களா பண்ணிடுறோம்? வெறும் உழைப்பினால் மட்டுமே இது உருவானது என்று நாம் நினைக்கிறோம். மூலதனம் போட்டதனாலும் உழைப்பினாலும் சேர்ந்து இந்த பொருள் உருவாயிருக்கிறது. ஆனால் அந்த உழைப்பு கொடுத்த கூலியை விட 2 மடங்கு அந்த மனிதன் உழைப்பு கொடுக்கிறான். 1000 ரூபா கூலி கொடுத்தா அவன் 2000 ரூபா பேனா உருவாக்கி கொடுக்குறான், 2500 ரூபா பேனா உருவாக்கி கொடுக்குறான், 3000 ரூபா பேனா உருவாக்கி கொடுக்குறான். அந்த 1000 ரூபா கூலி வாங்கிட்டு இன்னும் 1500 எக்ஸ்ட்ரா செய்யறான் பாத்தீங்களா, அது உபரி உழைப்பு. அந்த உபரி உழைப்பு நிலப்பிரபுத்துவத்தில் இருந்தது. பண்ணையில் இருக்கிறவனுக்கு மொத்தமே மாதம் சேர்ந்து 5000 ரூபா தான் செலவு, 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சிருப்பான். ஆனா அந்த பண்ணைக்கார அதை எடுத்து போய் வித்து காசு பார்த்துருக்க மாட்டான். முதலாளி அதை வித்து காசு பார்க்கிறான். இந்த முதலாளித்துவத்தில் உள்ள உபரி உழைப்பு உபரியாக ஒரு மதிப்பை உற்பத்தி செய்கிறது. இந்த பொருளுடைய அடக்க மதிப்பு 3 ரூபா, 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு வித்த எச்சாக ஒரு 3 ரூபாயை இந்த உபரி உருவாக்குறது. அந்த மதிப்பு உபரி மதிப்பு. இந்த உபரி மதிப்பு முதலாளித்துவ காலத்தில் மட்டுமே வந்தது. எனவே இதுக்கு முன்னாடி பேசுறவங்கெல்லாம் இந்த உபரி மதிப்பு பற்றி முதலாளிக்கு தெரியாதனால அவங்க கற்பனாவாத சோசியலிசம் பேசுறாங்க. இந்த உபரி மதிப்பினால என்ன நடக்கும்? இது அடுத்த கேள்வி. உபரி மதிப்பு இது வரைக்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட். இந்த உபரி மதிப்பு என்ன பண்ணும்?
இந்த உபரி மதிப்பு என்ன செய்யும் சொன்னால் தொழிலை விரிவுபடுத்தும், புதிய புதிய மெஷின்களை உருவாக்கும். ஏற்கனவே இதை போட்டா இப்ப பாருங்க, இது ஒரு தனியா, இந்த மூடி தனியா, இது தனியா, இது தனி, இது தனியெல்லாம் உருவாக்கிட்டு இருந்தது இல்லைங்களா. அடுத்தது இது ஒரு தனி, இது ஒன்று, ரெண்டே இதுல ஸ்டோக்ல தயாரிக்கிற மாதிரி மெஷின் அவன் அடுத்து கண்டுபிடிப்பான். நான் LMWக்கு வேலைக்கு சேர்ந்த புதுசுல இந்த துணி பஞ்சு மில்லுக்கு வர்ற மெஷின், அது துணிக்கு முன்னாடி பஞ்சை வந்து நூலாக்குற மெஷின், புரிஞ்சுங்களா. அந்த மெஷினுக்கு தேவையான பார்ட்ஸ் ஒரு 10,000 பார்ட்ஸ் ஒரு 4-5 மெஷின்ல தயார் பண்றாங்க. அதுல ஒரு மெஷின்ல ஒரு பெரிய ராட் ஒன்று இந்த இதுக்கு இவ்வளவு தூரத்தில், அதுல நர்லிங்ஸ் வரும், அதாவது லைன்ஸ் வரும், நர்லிங்ஸ் வரும். அதை தயார் பண்றது லேத்துல கடைவாங்க. நான் போன புதுசுல ஆர்டினரி லேத்துல அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்டினரி லேத்துல ஒரு பீஸ் 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. அதுல அதுவும் திறமையான தொழிலாளி வேலை செய்வார். அவர் லீவ் போட்டார்னு வச்சுங்க, அன்னைக்கு அப்படியே லேட் நிற்கும், வேற எவனும் போய் செய்ய முடியாது. ஏன்னா அந்த நுணுக்குங்கள் அவருக்கு தெரியும். அந்த மெஷின் லேட் ஆச்சுன்னு வச்சுங்க, இப்போ பட்டா வாங்கணும்னா சத்தி வேலை தவிர யாருக்கும் தெரியாது. நாமளும் இங்கே அதான் பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுட்டீங்களா. ஸ்பெஷலான ஆள் இல்லை, ஸ்பெஷலான ஆள் இருக்கிறப்போ மெல்ல சிஎன்சி வந்து சிஎன்சியில் மாட்டி விட்டு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு தொழிலாளிகளுடைய திறன் குறைஞ்சது, வேகம் அதிகரிச்சது. ஒரு நாள் குறைஞ்சது ஒரு பீஸு. அந்த ராடுல கார்பன் மற்றதை அதை உள்ள இருக்கிற அளவுகள் மாறுச்சுன்னா அது கார்டன் ஆச்சுன்னு வச்சுங்க, சரியா வராது. சரியா வரலன்னு இருந்தாலும் 1008 வேலை செஞ்சு 3 நாள்ல நம்ம பண்ணுவோம் ஒரு பீஸ் போடுறது. சிஎன்சியில் விட்டாச்சுன்னா ஒரு நாள்ல 4 பீஸ். அப்ப எவ்வளவு ஆச்சு? 4 நாள் சேர்ந்து போடுற பீஸை ஒரு நாள்ல போடுது. அப்ப 4 பேருக்கு வேலை காலி. அதுக்கப்புறம் ஒரு மெஷின் வந்தது, ஒரு நாளைக்கு 8 பீஸ் போட்டுச்சு. இப்ப என்னாச்சுங்க, 8 பேரோட வேலை காலி. இப்ப மெஷினிங் சென்டர்ல 8 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய், 13, 15 கோடி ரூபாய்க்கு இப்ப மெஷின் வந்துருச்சு. என்ன பண்ணுறீங்களா? 15 கோடி ரூபாய் மெஷின் இந்த டேபிள் இருக்குது இல்லைங்க, இது மாதிரி இரும்புல இருக்கு. ஒரு பெரிய ராடை கொண்டு உள்ள வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த டேபிள மாதிரி. இவனுக்கு என்ன வேலைன்னா பச்சை சிகப்பு, மெஷினில் பச்சை பட்டு நம்புனா மெஷினோடு, சிகப்பட்டு நம்புனா நின்றுக்கு, அதாவது திறந்து. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிஎன்சி மிஷின் ஓடுறோம், எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ ஒரு அதிகாரி சொன்னான், சந்திரன் இது குரங்கு பண்ணுற வேலை சந்திரன், இதுக்கு எதுக்கு சம்பளம் கேட்குறீங்கன்னா. ஏன்னா கேரளா இந்த இலங்கையில் அதான் பண்ணி தேங்காய் பொறிக்கிற குரங்கு தான் வச்சிருக்கா, பச்சை சேவை அமுத்துறது தானே, இதுக்கு எதுக்கே 4. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இவன் தான் திறமையான தொழிலாளி. இன்னைக்கு அது வேண்டியதில்லை, பச்சை பட்டன் சேவ் பட்டன். அப்புறம் நிரந்தர தொழிலாளிங்கிற நிரந்தரங்கிற வார்த்தை போயிருச்சுங்களா, எவனை வேணா வைக்கலாமா. ஏமாந்து இடிச்சா 12 கோடி ரூபா மெஷின் இடிச்சதுன்னா ஒரு சின்ன பீஸ் போனால் 2 லட்சம் 3 லட்சம் கேட்பா. எனவே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, எனவே படிச்சவங்க. அதுக்கும் நம்ம தான் எல்லாரையும் பிரைவேட் ஸ்கூல்லலாம் சேர்த்து படிக்க வச்சுக்கிறோமா, பூரா இன்ஜினியரிங் அது இது படிக்க வச்சிருக்கோமே. முன்னெல்லாம் படிக்காதவனை எங்கள் கம்பெனியில் வேலைக்கு எடுத்தாங்க, நாங்கள் போகும்போது 10வது படிச்சுட்டு கொண்டாங்க. இப்போ வந்து ஒர்க்கருக்கே டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தா என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க்கர். இப்போ படிக்காதவனுக்கு என்ன வேலை? இது பிரச்சனை. ஏன் 100 நாள் வேலை வந்தது? இதனால தான் மக்கள் கையில் காசு இல்லை, ரைட், அதுக்கு பின்னாடி போகும். இப்போ இவன் இந்த முதலாளி என்ன பண்றா, மெஷினை மறுபடி இந்த உபரி மதிப்பை வச்சு கையிலிருந்து காசு போட்டல, தொழிலாளி உருவாக்கி கொடுத்த உபரி லாபத்தை உபரி மதிப்பை வைத்து புதிய மெஷின்களை உருவாக்குறான். அந்த மெஷின் என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்த பேனர் 3 ரூபாய்க்கு தயாரிச்சிருக்கலாம், 1.5 ரூபாய்க்கு தயார் பண்ணு. 1.5 ரூபாய்க்கு தயார் பண்ணோன்னு இவர் என்ன பண்றாரு, 1.5 லட்சம் போட்டு இந்த 2 ரூபாய்க்கு பேனர் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லா மால்லையும் என்ன போட்டுருக்கோம், எல்லா துணிக்கடையிலும் என்ன போட்டுருக்கோம், வேணும் அது பிராண்டட் எல்லாம் போட்டுருக்கோம். 5 சட்டை எடுத்து 7 சட்டை பிரிக்கும். முன்னால என்ன சொல்லுவோம், 5 1க்கு 1 பிரினா, 5 எடுத்த 2 பிரினா. இப்போ நான் பார்த்துருக்கிற இந்தியன் டெரைன் என்னமோ 5 சட்டைக்கு 7 சட்டை பிரிக்கும். ஏன்னா உற்பத்தி ஆகி போச்சு. என்ன தெரியுங்களா, இந்த மெஷினை தயார் பண்ண அது அதிவேகமாக இயங்க இந்த பேனாவுடைய எண்ணிக்கை அதிவேகமாகுது. இப்போ சொல்கிறேன் தெரியுங்களா, மனுஷன் எந்திரமே ஆகிட்டானே. இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை, அவசர கதியில் நல்லா ஓடலாம். ஏன் ஓடுறான்னு தெரியுது உங்களுக்கு? மெஷின் அவசரமாகிடுச்சு. அது லட்சக்கணக்கான பொருள் உற்பத்தி பண்ணிருக்கு. நான் லட்சக்கணக்கான பொருளை எடுத்து வைக்கணும். புரிஞ்சுங்களா? 8 மணி நேரம் வேலை பத்தல, இன்னும் 4 மணி நேரம் ஓட்டி பார்க்கணும், இல்லை வெளியே வந்து வேற ஒரு வேலைக்கு போகணும். பரபரப்பா இந்த உலகம் இயங்கிட்டு பொருள் உற்பத்தியில் ஈடுபடுது, எல்லாமே பரபரப்பா மாறிடுச்சு. ஸோ எல்லா மேற்கட்டு மாநில அடித்தளத்தை பேஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ற அடுத்த முதலாளி அவனுமே புது மெஷினை வாங்கி போட்டாகணும் இல்லைங்களா? போடலன்னா நிற்காது. இப்போ ராபர்ட் ஓவனாட்டா
நான் 3 ரூபாய்க்கே தான் பேனை விற்பேன், எங்கள் ஆளுகளுக்கு சம்பளம் தரோன்னு சொன்னான்னா ராபர்ட் ஓவன் கம்பெனி இவ்வாறு. எனவே முதலாளி நேர்மையானவனாக மனிதநேயம் உள்ளவனாக தர்மகர்த்தாவை இருந்தால் பத்தாது. ஏன்னா முதலாளித்துவம் ஒரு குணாம்சத்தை உருவாக்குது. எனவேதான் மார்க்ஸ் சொன்னார், இந்த சமூகத்தினுடைய வாழ்நிலை தான் மனிதனுடைய சிந்தனையை தீர்மானிக்கிறத தவிர மனிதனுடைய சிந்தனை இந்த வாழ்நிலையை தீர்மானிக்காது. இதுதான் அடிப்படை. மதவாதிகளும் கற்பனாவாதிகளும் இயக்கவியலுக்கு மறுப்பாக இயக்க மறுப்பியல் பேசுபவர்களும் மனிதனுடைய சிந்தனையிலே இந்த சமூகத்தை உருவாக்குறதுன்னு பேசுறேன். அதனால அது வரலாற்று பொருளாதாரத்தில் பேச வேண்டிய பேச்சு. பெரிய பெரிய தலைவர்களால், பெரிய பெரிய ஆளுமைகளால், பெரிய பெரிய மன்னர்களால், பெரிய பெரிய அறிவாளிகளால் தான் இந்த சமூகம் மாறுச்சுன்னு அவங்க எல்லாம் சொன்ன காலத்துல அதுல எல்லாம் ஒன்றும் மாறல. எந்த நாய் இல்லாட்டியும் இது மாறு பொருள் உற்பத்தியின் மூலமாக மார்க்ஸ் நிரூபிச்சு காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதுதான் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில் நமக்கு எந்த சிறு சந்தேகம் வந்தாலும், இது விஞ்ஞானபூர்வமாக விவரிக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்தால், நமது தத்துவத்தில் சந்தேகம் வந்தால் நமது நடைமுறையில் சந்தேகம் வரும், நடைமுறையில் தவறு. தத்துவத்தில் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நடைமுறை வெற்றி. அவ்வளவுதான் பாயிண்ட். எங்கே தவறு நடந்திருந்தாலும் அங்க தத்துவத்தில் போதாமை இருக்கிறது, அல்லது தவறு இருக்கிறது, அல்லது வழி விலகு இருக்கிறது. அப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு முதலாளி இன்னொரு முதலாளியை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் தொழில் இருக்கிறது. எனவே இங்க கருணைக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு, மனிதநேயத்துக்கு இடம் கிடையாது. அதனாலதான் மார்க்ஸ் சொன்னாரு, இன்றைக்கு 175 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, சாரி 1800 என்ன சொன்னார்னா, இப்போது எதுவெல்லாம் புனிதமாக இருக்கிறதோ, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம், இந்த 3 முதலாளித்துவ சமூகத்தில் வியாபாரமாக மாறிவிடும் என்று எழுதினார். இன்னைக்கு அதுதான் இருக்கிற பெரிய வியாபாரம். கரெக்டுங்களா? அடுத்து மெய்யறிவின் வறுமையின் மார்க்ஸ் ஒரு புக் எழுதிக்கிறார். அதாவது வறுமையின் மெய்யறிவுன்னு ஒருத்தன் எழுதினான். அவன் என்ன எழுதினான்னா, இந்த வறுமையினாலதான் இத்தனை பிரச்சனை இருக்குது, வறுமை போனா அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை எழுதினான். உங்ககிட்ட தத்துவத்துல தாண்டா வறுமை இருக்குது அப்படின்னு மார்க்ஸ் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் எழுதினார், இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் விற்க முடியாதோ, வாங்க முடியாதோ, அவையெல்லாம் முதலாளித்துவத்தில் விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய பொருட்களாக மாறிவிடுகிறார். என்னென்ன தெரியுங்களா? அன்பு, நட்பண்பு, மனசாட்சி, தாய்மை, காதல், இவை அனைத்தும் முதலாளித்துவ சமூகத்தில் விற்பனை பொருளாக, விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய பொருளாக மாறிவிடுனாரு. பள்ளிப்பாளையம் நமக்கு உதாரணம். வாடகை தாய் இல்லைங்களா? தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? தாயா தாரமான வந்தா எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் தாயத்தை தேர்ந்தெடுத்தார். கடமையா தாயானா தாய்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட். அப்படி உயக்கிறவ தாய், அது எத்தனை பாட்டு இருக்குது தமிழ் சினிமாவில், எத்தனை சமாச்சாரம். அந்த தாய் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது விற்பனை பொருளாக மாறி போயிருக்கு. மார்க்ஸ் எழுதிட்டார் 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா இது முதலாளித்துவத்தினுடைய தேவை. அது அப்படித்தான் இயங்கியாகணும். அதனுடைய இயக்கம் அது. முதலாளித்துவம் இப்படித்தான் இயங்கு. இதை மார்க்ஸை தவிர வேற எந்த அறிஞரும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். எனவே மார்க்ஸ்க்கு இணை வைத்து வேற யாரையாவது நாம் சொன்னோம்னா நாம் மார்க்சியத்துக்கு துரோகம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இவர் விஞ்ஞானபூர்வமாக விளக்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. சரி, இப்படி சொல்லியாச்சு. இப்ப இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? இப்ப காந்தி மாதிரி, ஏப்பா அம்பானி நீ வேலைக்கு ஒரு 5-6 லட்சம் கோடி, ஏப்பா அதானி நீ 10 லட்சம் கோடிங்கிறாங்க. இல்லை எடு, எதுக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை 6 அடி அகலம் தான் நிலமை, செத்து போனேன்னா அவ்வளவு கவனம். நாம் அப்படித்தானே சொல்றோம். என்னையா இத்தனை கடைசியில் சாகும்போது 2 இட்லி திங்க முடியாது, 6 அடி நிலம் தான், எதுக்கு இத்தனை சம்பாதிக்கிறேன்? அந்த அம்மாவுக்கு சொத்தான், குழந்தைகளை, அந்த ஆளுக்கு குழந்தைகளை, இதுக்கு இத்தனை 1000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். இதெல்லாம் கையாலாக அவன் பேசுறான். புரிஞ்சுங்களா? அவன் அப்படி பேச முடியாது. பேசினான்னா அவன் அடிச்சுட்டு அடுத்தாலும் மேலே போயிடுவான். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சரி, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. உடனே நாம் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு விட்றா, வேலை விட்றா, சம்பளம் விட்றான்னு அவங்களோட சண்டைக்கு போவோமா? ஒரு சின்ன உதாரணம் எடுக்கு. ஒரு கம்பெனியில் பிரச்சனை, சம்பளம் பத்தல. சரி, ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்கின இன்னொரு கம்பெனியில் என்ன ஆகுது? சம்பளம் உயருது இல்லைங்களா? அந்த சம்பளம் உயர்ந்ததுன்னா வீடு கட்டுறவனுக்கு என்ன ஆகுது? அந்த ஏரியாவில் சம்பளம் உயருது இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துல சம்பளம் உயர்ந்தால் எல்லா இடத்துலையும் சம்பளம் உயருது. இப்போ ஒரு கம்பெனியில் போய் நம்ம சம்பளத்துக்கு போராடுறோம், சண்டை வந்துடுது நம்மளுக்கு. முதலாளி எத்தனை பேர் ஆள் வச்சிருப்பான்? நம்ம 2000 பேர் தொழிலாளிக்கிறோம். முதலாளிக்கு எத்தனை பேர் ஆள் இருப்பான்?
ஒரு 10 பேர் 20 பேர் வச்சிருப்பான், 100 பேர் வச்சிருப்பானப்பா அவன் சொந்தக்காரன். அந்த மேனேஜருமே ரொம்ப நாள் நிற்க மாட்டான். அவனுக்கு சண்டை வந்ததுன்னா சண்டை வர வரைக்கும் மிரட்டி பாப்பா, திருப்பி நான் மிரட்டினா அவன் ஓடிடுவான். எத்தனை பேர் ஆள் வச்சு முடியாம அவன் ஆள் வச்சு இந்த 2000 பேரை தடுத்துட முடியுமா? ஜீவன் என்ன சொன்னாரு? கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடான்னாரு. கோடிக்கால் பூதம் மாதிரி தொழிலாளி நிற்கிறான், எதிரில் அந்த முதலாளி சின்ன விட்டில் பூச்சி மாதிரி நிற்பா. யார் இடையில வருவா? நம்ம 2 பேருக்கு இடையில யார் வருவா? ஸ்டெர்லைட் யார் வந்தாங்க? அரசாங்கம், காவல்துறை, ராணுவம், இதெல்லாம். அரசு எப்போ உருவாச்சு? எப்போ சொத்துடைமை உருவாச்சோ, ஒருத்தங்கிட்ட சொத்தும் ஒருத்தங்கிட்ட சொத்து இல்லைன்னு உருவாச்சோ, சொத்து இருக்கிறவன் தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதை எதிர்த்து இவன் போராடாமல் இருப்பதற்கும் தனி வகைப்பட்ட ஆட்களை உருவாக்கினான். அந்த தனி வகைப்பட்ட ஆட்கள் தான் ராணுவம், போலீஸ் எல்லாம். அந்த இயந்திரத்துக்கு பேர் தான் அரசு. அரசை பத்தி லெனினோட வரையறை என்ன? வன்முறையின் மூலம் வன்முறைக்கு வன்முறையால் மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு எந்திரத்துக்கு பெயர் தான் அரசு. இந்த அரசு யாருடைய நலனுக்காக பாடுபடுது? சிறு முதலாளிகளுடைய நலன் காக்கிற குழுவாகத்தான் இந்த அரசு. இது மார்க்ஸ் சொல்றாரு, லெனின் சொல்றாரு. கரெக்டுங்களா? இது வந்தாச்சு. இப்ப அரசு குறுக்கு நிக்குது. முதலாளி தர்மகர்த்தா மாறினாரு காந்தி. துப்பாக்கி தூக்கிட்டு இருக்கிறவன் என்ன சொல்லுவார் காந்தி? ராணுவம் போலீஸ்கார கையில துப்பாக்கி எடுத்துட்டு பகவத்கீதை ராமபஞ்சனியமா கொடுக்க முடியும்? அவரு கொடுப்பாரு. அரசாங்கம் கொடுக்குமா? ஒத்துக்குமா? ரைட்டு. அப்படியே வர்றோம் நாம, அப்படியே சரி எல்லாம் ஒன்ன மாதிரியே வர்றோம். அப்ப எல்லாருமே நல்ல ஆளு, எல்லாம் தங்கமான மனுஷனுங்க, எல்லாம் கரெக்டு. ஆனா கம்பெனி மாதத்துக்கு 1 ரூபாய்க்கு பேனா தயாரிச்சிச்சு, இதை நான் வித்தாகும் வாங்குறதுக்கு ஆளுகிட்ட அதை துணிக்கதை சொன்னலுங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னொரு முதலாளி 8 நாக்கு தர்றாங்கிறான். இந்த சண்டை எப்படி தீர்க்கிறது? தொழிலாளிக்கு முதலாளிக்கு இடையில சண்டை தீர்த்துக்கலாம். முதலாளிக்கு உற்பத்தி முறையுடைய சண்டை எப்படி தீர்ப்பது? இதற்கு என்ன பதில் இருக்கிறது? எந்த கற்பனாவாத சோசியலிஸ்ட் ரீட்டிங் கிடையாது, முதலாளித்துவ சோசியலிஸ்ட் ரீட்டிங் கிடையாது, நிலப்பிரபுத்துவ சோசியலிஸ்ட் ரீட்டிங் கிடையாது, குட்டி முதலாளித்துவ சோசியலிஸ்ட் ரீட்டிங் கிடையாது. கம்யூனிஸ்டுகளிடம் மட்டுமே உண்டு. அவர்கள் இந்த உற்பத்தி முறையை மாற்றி அமைக்க வேண்டும். மாற்றி அமைத்தால் ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. இந்த பிரச்சனையை மாற்றி அமைக்கிற ஒரே தத்துவம் மார்க்சியம். கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தொடங்கப்பட்டது மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் வேலை செய்யறோம். கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்யுது. எதுக்கு வேலை செய்யுது? மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவது வேலை செய்யுது. மார்க்சிய தத்துவம் என்னன்னே தெரியலன்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேலை செய்யறோம். இதை சரி பண்றதுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனா இது தெரியாது. அப்ப என்ன ஆகுது? நாம எதுக்கு வேலை செய்யறோமோ அது என்னன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவீங்க? யூடியூப்ல சட்டி எடுத்து வைங்க, தண்ணி காய வைங்க, அரிசி போடுங்க, 15 நிமிஷம் கூட்டுறம் போடுங்க, விசில் வந்தோன்னு இறக்குங்க. இறக்கி பார்த்தா சோறெல்லாம் கரேனுங்க. இதாவது தட்டி எடுத்து வைங்க, அடுப்பு பற்ற வைங்க, இதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டியது, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு என்ன பேருன்னு தெரியல. புரிஞ்சுட்டீங்களா? எனவே கட்சி என்பது மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் கம்யூனிஸ்ட். மார்க்சிய தத்துவம் தெரியலன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை அல்ல. வேலை வெட்டியில வேலை செஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சில உதாரணங்களை இங்கே சொல்ல முடியும், பொதுவில் சொல்ல முடியாதனால அந்த உதாரணங்களை தவிர்க்கிறது. இப்போ எதை செய்யணுமோ அதற்காகத்தான் கட்சி. அப்போ அதற்காக படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதன் மேல் முழு நம்பிக்கை வைக்கணும். புரிஞ்சுங்களா? மார்க்சியத்திலிருந்து சிறிதளவேனும் விலகி சென்றால் அது முதலாளித்துவத்தை பலப்படுத்துங்கிறார் லெனின். இதுல இருந்து ஒரு டிகிரி நீங்க விலகினீங்கன்னா அது முதலாளித்துவத்துக்கு ஆதரவா போயிருக்கிறார் லெனின். அப்ப நீங்க எவ்வளவு கராரா இருக்கணும் விஷயத்துல. அப்ப இந்த இடத்துல முதலாளித்துவ உற்பத்தி முறையை மாற்றவில்லை என்றால் நீங்கள் அரசு எந்திரத்தினுடைய வன்முறையை எதிர்கொள்ள வேண்டியது. இல்லைன்னு சொன்னா பட்டினியில சாக வேண்டியது. ஏன் பட்டினி சாவு நிகழுது? கோடிக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பெருகி வந்திருக்குது. விவசாயிக்கு விளைபொருளுக்கு
லாபம் இல்லைன்னு சொல்றான். இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீட்டர்ல துணி நெஞ்சாச்சு, இந்த பக்கம் கோடிக்கணக்கான கார் தயாரா இருக்குது. முன்னெல்லாம் பிரீமியம் கட்டி காத்துட்டு இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு வீதியில புளியம்பட்டி வீதியில சத்தி வீதியில காரை கொண்டு வந்து பிரீமியம் காரை நிறுத்தி வாங்கிட்டு போடாங்கிற நம்மளால வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல? இந்த உற்பத்தி முறை ஒரு புறம் செல்வத்தை குவிக்கிறது, ஒரு புறம் பஞ்சை பராரிகளை உருவாக்குகிறது. வேலை இல்லாத பட்டாளத்தை, அதை விஞ்ஞான சோசியலிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ரிசர்வ் பட்டாளம், வேலை இல்லாத ரிசர்வ் பட்டாளத்தை உருவாக்கும். வேலை கேட்டு நீள்கிற கைகள் மிகப்பெரிய கருங்காடாக உருவாகும் எழுதுறது. அப்ப இந்த அமைப்பு முறையை மாற்றாமல் அதற்குள் சீர்திருத்தம் செய்வது என்பது புண்ணுக்கு புணுகு பூசுகிற வேலை. அது புண்ணை சரி செய்யாது. மேல அப்படியே டக்கால்ட்டி வேலை பண்ணணும். இந்த டக்கால்ட்டி வேலை பண்றவங்க எல்லாம் சீர்திருத்தவாதிகளாக தான் இருப்பாங்க. விஞ்ஞான சோசலிசம் என்பது ஒட்டுமொத்த அமைப்பை மாற்றியது. அப்படிப்பட்டதாகத்தான் சோவியத் சோசலிஸ்ட் உருவாங்க. அப்படிப்பட்டதான் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உருவாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப சோவியத் ரஷ்யா எப்படிப்பட்ட விஞ்ஞான சோசலிச அரசை கட்டியமைத்தது என்பதற்கு நீங்க சோவியத் ரஷ்யாவுடைய வரலாறு என்ன சொன்னா, 5 நாள் வேலை, 2 நாள் விடுது, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் வேலை, பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை. இப்படி சொன்னா நிறைய சொல்லலாம். இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு கட்டுரை படிச்சு, ஜார்ஜியால இப்போ அது வந்து முதல்ல ரஷ்யால இருந்தது. ஜார்ஜியால சோவியத் இருக்கும் போது எந்த மாதிரியான மருத்துவ வசதிகள் கிடைச்சது, அது முதலாளித்துவ நாடான பின்னாடி அந்த மருத்துவ வசதிக்கு எவ்வளவு காசு கொடுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறத பத்தி ஒரு அற்புதமான கட்டுரை ஒன்று மின்டிலேயே வந்துருச்சு. அப்ப சோசியலிச சோவியத் வந்து உருவாக்கிய அது பூலோக சொர்க்கம். அது இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிந்திக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்களே அது உருவாக்குச்சு. புரிஞ்சுங்களா? கடுமையான போராட்டத்திலிருந்து உருவாக்குச்சு. அந்த கடுமையான போராட்டத்தில் ஒரு விஞ்ஞான சோசியலிச சமூகத்தை கட்டியமைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த புரட்சிகர தத்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புரட்சிகர கட்சி அவசியம். இதுதான் லெனின் கண்டுபிடிச்சு. லெனின் தான் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கு. மார்க்ஸ் ஏங்கல்ஸும் தத்துவத்தை எழுதினாங்க. உலகத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை முதலில் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அப்ப நமக்கு என்ன வேணும்? இத்தனையும் கத்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர கட்சியில் பணியாற்ற வேண்டிய, அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டிய அப்பதான் விஞ்ஞான சோசியலிஸ்ட் நோக்கி நாம் போவோம். இந்த விஞ்ஞான சோசியலிஸ்ட் எப்போ மாணவர் அடுத்து கேள்வி, நான் பல கிளாஸ்ல எல்லாம் இயக்கவியல் பொருள் முதல்வாத அப்போ அந்த விதி இந்த விதி எல்லாம் சொல்லிட்டுன்னா எதிர்த்துக்காங்க. தொடர் 100 வருஷம் ஆச்சு. எப்பங்க நம்ம கட்சி ஆச்சு? இது அடுத்த கேள்வி இல்லைங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்கு போவோம். 2 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது 3 மாடின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியும். படி ஏறி முதல் ஃப்ளோரில் நிற்கிறோம். இப்போ நம்ம அறிவு கட்டி நமக்கு இது முதல் ஃப்ளோர்னு தெரியும் இல்லைங்களா? 2வது ஃப்ளோருக்கு போகிறோம், நமக்கு 2வது ஃப்ளோர். 24 ஃப்ளோருக்கு 24 ஃப்ளோருக்கு போயிடும். இப்படி சமூக வளர்ச்சியின் குறிப்பிட்ட கட்டங்களை எட்டுகிறது, அதிலிருந்து வளர்கிறதுங்கிறார் கார்ல் மார்க்ஸ். அதுதான் வரலாற்று பொருள் மோதம். இப்ப சமூகம் எந்த கட்டத்தில் இருக்கு நமக்கு தெரியணுமா வேண்டாமா? அப்பதானே இது 2வது மாடின்னா இன்னி 14 மாடி போக முடியுமா, லிஃப்ட் வைக்கலாமான்னு ஏதாவது ஒரு யோசனை வருது. ஏங்க அது வரைக்கும் போகணுங்க அப்படின்னா நமக்கே தெரியுது. என்னையா பைத்தியமாயா, 14 மாடி ஏற முடியுமாயா, ஏதோ ஏற்பாடு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகம் எந்த கட்டத்துக்கு தெரியாம அங்க போகணும்னா போயிடலாம். 2 எட்டு வைக்க வேண்டியது என்னதோட எங்க இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. 2 எட்டு வச்சோன்னே எனக்கு டயர்டாகி போகுது, கால் வலிக்குது. கம்முன்னு இருக்குங்களா? சரி வாங்க, கட்சி இருக்குது, ஓகே, ஆர்ப்பாட்டத்து வைங்க, இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு நடத்துவோம். நம்ம காலத்துல இதெல்லாம் நடக்காதுங்க. என்ன 1000 வருஷம் ஆகுங்க. சரி என்னமோ மோகன் மாதிரி பேசுறாரு, ரைட்டு விடுங்க, அவரு அர்ஜென்ட்டு பேசுறாரு, கேளுங்க. அப்புறம் சங்கரம் பேர் கிளாஸ் போடுறாங்க, நடங்க போயிட்டு வந்துருவோம். என்ன போய் பேசி அப்ப நமக்கு என்ன தெரியும்? சமூகம் எந்த கட்டத்தில் இருக்கிறது அது தெரியும். அது வரலாற்று பொருள் முதல் அடிப்படையில தான் அது இருக்குது. இப்ப நம்ம ஆளுல எப்படின்னா கட்சிக்குள்ள வந்தாச்சுன்னு வைங்க, நான் வந்துட்டேன், எதெல்லாம் நான் வேலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கேன், அதை விட்டுட்டு நான் வந்தாச்சு, கொண்டாட்டி உலையில விட்டு வந்துட்டேன், இதுக்காக நான் முழு நேரமா வேலை செய்யறேன். எனவே நான் என்ன பண்ணணும், இன்னொரு 5 வருஷத்துல இந்தியாவோட புரட்சி வந்தே தீரும். வரலன்னு வச்சுங்க, எவனும் லைஃப் ஒன்றும் வேலை செய்யாது. நாம் இத்தனை விட்டுட்டு வந்து ஒரு 5 வருஷத்துலேயே இப்படி ஆகிப்போச்சு. என்ன பிரயோஜனம்? என்ன நம்மளுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தாரு, எங்கள் ஆத்தா இருந்தாரு, எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தாங்க. கல்யாண சுந்தரம், மோகன் குமார், பெரிய பெரிய ஆளுகள், அவங்களே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம பண்ணி இருந்தாங்க.
அப்ப இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா மார்க்சியம் படிச்சு இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, தண்ணி அடுப்புல வைக்கிறீங்க, தண்ணி சூடாகுது இல்லைங்களா, பார்த்துட்டே இருக்க, பக்கத்துலேயே உட்காந்துருக்கலாம், தண்ணி இருக்கு சூடாகுது பார்த்துட்டே இருக்கு, 5 நிமிஷம் ஆச்சு இன்னும் சூடாகுது, 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் சூடாகுது இல்லைங்களா, பார்த்துட்டே இருக்குது. எப்போ சூடாகுது? 100 டிகிரில வெடி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாலே வெடி போது 12 மணிக்கு வெடிமா வெடியும். அப்ப 100 டிகிரியில தான் சூடாகும். அப்ப அளவு மாறினால் பண்பு மாறும். இது இயக்கவியல் விதி. அப்ப இந்த சமூகம் இப்ப எந்த டிகிரியில கொதிச்சுட்டு இருக்குது நமக்கு தெரியும். அப்ப சமூக விஞ்ஞானியாக ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கும், மருத்துவன், சமூக மருத்துவன். இவனுக்கு என்ன தெரியும்? காய்ச்சல் தெர்மாமீட்டர் வைக்காமையே நெத்தியில தொட்டு பார்த்தாலே காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு தம்பி, மாத்திரை கொடுக்குறேன் சொல்கிறவனாக கம்யூனிஸ்ட். அப்ப இவனுக்கு சமூக விஞ்ஞானம் தெரியும். இது எந்த டிகிரியில் இருக்கிறது, எந்த டிகிரியில கொதிக்கும். நம்மளோட வேலை என்ன? தீ தள்ளுறது தான் நம்ம கொதிக்கிறக்க, தீயை தள்ளி விடுறதா, அதை நம்ம பண்ணிட்டு புரிஞ்சுங்களா. நம்ம என்ன பண்றோம்னா தீ பக்கத்துக்கு உட்காந்து செல் பார்த்து தீயை தள்ளி விடுறது தாண்டா உன்னை உட்காந்து வச்சுக்கிறாங்க. இன்னும் அதையும் உட்காந்து செல்லை பார்த்துக்கிறான். செல்லை பார்த்துட்டு எங்க தீ எரிஞ்சுட்டே, தீ வெளியே எரிஞ்சிட்டு இருக்குது, சட்டி அங்க இருக்குது, இது இவன் காலுக்கிட்டே எரிஞ்சிட்டு இருக்குது, இவன் செல்லை பார்த்து உட்காந்து எப்படா தீ எரிய, எப்படி தண்ணி சூடாகு இல்லைங்களா, பற்ற வைக்கணும் எரியணும். எந்த டிகிரியில் இருக்குது? இது 70 டிகிரிக்கு மேலதான் மொட்லியா சுடு, 90 டிகிரியில் கை வச்சா தான் சுடு, ஆவி பறக்கு, 100ல கொதிச்சு இது ஆவியாகும். கரெக்டுங்களா? இதற்கு நாம் என்ன தெரியும்? முதல்ல தண்ணின்னு என்னன்னு தெரியணும், அடுப்புன்னு என்ன தெரியும், பாத்திரம்னு என்னன்னு தெரியணும். எல்லாரும் பாருங்க, முன்ன எந்த பாத்திரம் வேணா வைக்கலாம், இப்போ ஒரு அடுப்பு வந்துக்குல்ல, அது என்ன அடுப்பு, இந்த கரண்ட்ல போட்டாது இண்டக்ஷன் ஸ்டவ்ல எந்த பாத்திரம் வேணா வைக்கலாமா? பாத்தீங்களா, அடுப்பு தான். தனியா இருக்கிறோம், ஒரு இண்டக்ஷன் வாங்கி கொடுத்தாங்க, எடுத்து பாத்திரத்தை வைக்கிறேன், என்ன ஏண்டா ஒரு தண்ணி சுட வைக்கிறதுக்கே எந்த பாத்திரம் வைக்கணும் நீ படிக்கணும். மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்த படிக்கணுமா வேண்டாமா? நான் படிக்க மாட்டேன், ஆனா நான் வெப்பன் என்ன நடக்கு அதுதான். புரிஞ்சுட்டீங்களா? இந்த பாயிண்ட். அப்போ ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சமூக விஞ்ஞானிகள்னா விஞ்ஞானத்தை படிக்கும், சமூக விஞ்ஞானத்தை படிக்கும், அதன் அடிப்படையில் இயங்கும். புரிஞ்சுங்களா? படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் தெரியும். எங்களுக்கு ஒரு கணக்கு வாத்தியார் இருந்தது, வந்துருவாரு, காரப்படையிலிருந்து வருவாரு. வந்த உடனே அந்த நோட்ஸ், கணக்கு ஒரு நோட்ஸ் வச்சு, ஓனர் நோட்ஸ் மாதிரி ஒரு நோட்டு, டேய் வடக்கு இந்த கணக்கு போடு அப்படின்ட்டு அவர் அங்கே வந்து வைக்கிறது. அவர் கணக்கு படிச்சுதான் வாத்தியார் ஆனார், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அவரோட வேலை என்ன வந்தா உங்க கணக்கு யாரு போடுறது நடக்குமா? அப்ப படிக்கணும், படிக்கிறதே நடைமுறை. அதனாலதான் லெனின் சொன்னாரு, தத்துவம் இல்லாத நடைமுறை வரட்டுத்தனமானது, நடைமுறை இல்லாத தத்துவம் மலட்டுத்தனமானது. எதை படிக்கிறீங்களோ அதை செய்யும். கரெக்டு தானுங்க? இது இது இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப இதை நாம் இவ்வளவு பண்ணுவது எதற்காகனா, முதலாளித்துவவாதிகளுக்கு எதிரான சித்தாந்தங்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க கவனிச்சு வேணும். மார்க்சியத்துக்கு எதிராக இப்ப மார்க்சியம் ஒன்றும் பயங்கரமா இல்லை. நாம கரெக்ட் தானுங்க. நாம ஒண்ணு இப்போ இந்த ஆட்சியை மாற்றி அமைக்கிற வலிமை நமக்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது. கரெக்டா? யாருக்கு எதிராக அதிகமான அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும்? கம்யூனிஸ்டுக்கு எதிராக தான். கரெக்டுங்களா? ஜேஎன்யூல போராட்டம் நடக்குன்னா யாருக்கு எதிராக நடத்துறாங்க? எந்த கட்சிக்கு எதிராக, எந்த அரசுக்கு எதிராக எல்லா முதலாளித்துவ கட்சிகளும் ஒண்ணு சேர்றாங்க, கம்யூனிஸ்டுக்கு எதிராக தான் சேர்றாங்க. ஏன்? அவனோட அத்தனை பொழப்புலையும் மண்ணு போடுற இந்த கம்யூனிஸ்ட் தான். நாம போடாம இருக்கலாம். நாம சொல்ல சமயம் நான் அந்த அளவுக்குள்ள ஒருத்தில்லைங்க, நம்மளை கண்டு நீங்க பயப்பட வேண்டியதுங்க, டே உன்னை கண்டு பயப்பட கையில வச்சிருக்கிற புத்தகம் தாண்ட பிரச்சனை அப்படிங்கிறதா. புரிஞ்சுங்களா? அப்ப விஞ்ஞான பூர்வமாக மார்க்சியம் சொல்கிறது என்றால், அந்த மார்க்சியத்தை விஞ்ஞான பூர்வமாக படித்து விஞ்ஞான பூர்வமாக நடைமுறைப்படுத்தணும். வேறு எந்த விதமான சோசியலிசங்களும் கற்பனையில் தான் போய் முடியும். பின்னுக்கு இழுக்க முயற்சிக்கும், அது நடக்காது. புரிஞ்சுங்களா? விஞ்ஞான சோசியலிசம் தான் நடக்கும். எனவே விஞ்ஞான சோசியலிசத்தின் அடிப்படையில் செயல்படுவோம். நன்றி.